ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய பிரிதான கிருபையினால் நாம் இந்த நாட்களில் கர்த்தர் அருளிய களங்கமில்லாத ஞானப்பால் என்கிறதான தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் கடைசி பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் இந்த கடைசி பகுதிக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறேன். கர்த்தர் செய்த மேலான இரக்கங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் அருளிய களங்கமில்லாத ஞானப்பால் என்கிற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். சரி, இதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமாவில் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மறுபடி பிறந்த நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமாவில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான இந்த வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி நாம் வளர்வதற்கு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை என்கிற ஒன்றைத்தான் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நம்முடைய ஆத்துமாவில் நம்ம வளர முடியாது. அதாவது இது மற்ற வார்த்தைகளைப் போல அல்ல, இது அண்ட சராசரத்தையும் படைத்த கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையினால தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை தான் நம்மை வளர வைக்கக்கூடியது, நம்முடைய ஆத்மாவை வளர வைக்கக்கூடியது. அந்த வகையில் இந்த வார்த்தைக்குள்ளாக பலவிதமான அம்சங்கள், பலவிதமான ருசிகரங்கள் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம பல விதங்களில் அனுபவிக்க முடியும், அதை அறிய முடியும், அனுபவிக்க முடியும். அந்த வகையில் இந்த களங்கமில்லாத ஞானப்பால், இந்த தேவனுடைய வார்த்தை களங்கமில்லாத ஞானப்பாலாக இருக்கிறது. ஆகவே இந்த ஞானப்பாலை நாம் அருந்த வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் வளருவதற்கு இந்த ஞானப்பாலை நாம் அருந்த வேண்டும். ஞானப்பாலை அருந்துவது என்பது என்ன அப்படின்னா, வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு, ஒவ்வொரு புத்தகத்திலையும் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு படிப்பது தான் அந்த களங்கமில்லாத ஞானப்பாலை அருந்துவது. ஒன்றுமே புரியாமல் ஏதோ பைபிளை படிக்கிறோம் அப்படின்னு அப்படியே ஃபுல்லாக அப்படியே பைபிளை வாசிக்கிறது வந்து தண்ணீர் குடிப்பது போல. அது நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப அனுபவமாக இருக்கலாம். வெறும் வாக்குத்தத்தங்களை மாத்திரமே நம்ம படித்துக் கொண்டிருப்பது தண்ணீர் குடிப்பது போல. ஆனால் ஒவ்வொரு புத்தகத்திலும் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த புத்தகத்தை படிக்கும் போது நாம் ஞானப்பாலை அருந்துகிறதான இடத்துக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். அந்த வளர்ச்சிக்கு நேராக நம்ம வருகிறோம். அப்பதான் நம்ம புதிதாய் பிறந்த குழந்தையாக இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கை வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பழைய ஏற்பாடு என்று நாம் அறிந்திருக்கிற சனாஹ் அதை முடித்து விட்டோம். புதிய ஏற்பாட்டில் முதல் பகுதியாக இருக்கிற சுவிசேஷ புத்தகத்தை முடித்து விட்டோம். 2வது பகுதியாக இருக்கிறதான சரித்திர புத்தகத்தை முடித்து விட்டோம். 3வது பகுதியாக இருக்கிற நிருபங்களில் பவுலின் நிருபங்களை படித்து பொதுவான நிருபங்களை படித்து அந்த பொதுவான நிருபங்களில் கடைசி நிருபத்துக்குள்ளே இருக்கிறோம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டுடைய 4வது பகுதியாகிய தீர்க்க தரிசன புத்தகத்தையும் இன்றைக்கு நாம் படித்து முடிக்க போகிறோம். சரி, இந்த பொதுவான நிருபங்களில் கடைசியாக இருக்கக்கூடியதான நிருபம் என்ன? 7வது நிருபமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா யூதா நிருபமாக இருக்கிறது. இந்த யூதா நிருபம் 7வதாக இருக்கிற நிருபம். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் நம்ம நேற்றுக்கு நம்ம படித்தோம். ஸோ இப்போ 7வதாக இருக்கிற, அதாவது பொதுவான நிருபங்களில் யாக்கோபிலிருந்து இருக்கிற அந்த பொதுவான நிருபங்களில் 7வது நிருபம். முழு வேதத்தை நம்ம கணக்கு பண்ணால் இது வந்து 65வது புத்தகம். என்ன புத்தகம் அப்படின்னா யூதா நிருபம். இதை நம்ம படிக்க போறோம். இந்த யூதா நிருபத்தை எழுதியவர் வந்து யூதா. இவர் வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தம்பி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சகோதரராக இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்த பின்பு சரியான ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு இவர்தான் மேசியா என்பதை விசுவாசித்து ஆண்டவர் அண்டையில வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஒரு நல்ல விலையேற பெற்ற பரிசுத்தவான். இவர் வந்து எருசலேமுக்கு சபை தலைவராக இருந்த
ஆண்டவராகிய இயேசுவின் இன்னொரு சகோதரனாகிய யாக்கோபு, அவருக்கும் இவர் தம்பியாக இருக்கிறார், அவருக்கும் இவர் சகோதரனாக இருக்கிறார். ஆகவேதான் அந்த யூதா நிருபத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன செய்திருப்பார் அப்படின்னு சொன்னா, வாசிங்க யூதா முதல் வசனத்தை படிக்கும்போது அங்க இப்படி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபனுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன் என்று எழுதாம இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி, அடுத்து யாக்கோபினுடைய சகோதரன், அதாவது இயேசுடைய சகோதரர்கள் ஒருத்தர் யாக்கோபு, அந்த யாக்கோபுக்கு சகோதரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா இவர்தான் மேசியா என்பதை அறிந்தபடினால அந்த மாம்சீக உறவை இங்க அவர் கொண்டு வரல யூதா. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உடன் பிறந்த சகோதரன் அவர்தான் இந்த யூதா என்பதை வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். நமக்கு வேதமும் அதுக்கு ஒத்து இருக்கிறது. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிக்கும்போது, மார்க் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். மார்க் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, பாருங்க யாக்கோபு இருக்காரா, யாக்கோபு, யோசே, யூதா, யூதா இருக்கிறாரா, யூதா, சிமியோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா. அப்படியானால் இவங்களுக்கெல்லாம் மூத்த அண்ணனாக நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா இருந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய தம்பியா இருக்கிற இந்த யூதா தான் இந்த யூதா நிருபத்தை எழுதினார். அவர் தான் இதை எழுதியிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூதா நிருபத்தினுடைய மைய கருத்து என்ன, மைய கரு என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக போராடுவது, அதுதான் இந்த நிருபத்தினுடைய மையக்கருவாக இருக்கிறது. இந்த இடத்துல பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அப்படிங்கிற இடத்துல அது வெறும் விசுவாசம் மாத்திரமல்ல, உபதேசம். ஏனென்றால் அந்த விசுவாசம் என்பதற்கு கிரேக்க மொழியில பிஸ்டிஸ், PISTIS, பிஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கு டாக்ட்ரின், உபதேசங்கள் என்கிறதான அர்த்தம் இருக்கிறது. ஆகவே பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேசத்துக்காக நாம் போராட வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். அந்த 4ஆம் வசனம் பாருங்க. யூதா அதனுடைய 4வது வசனத்தை படிக்கும்போது வாசிங்க. யூதாவினுடைய அந்த 4வது வசனத்தை படித்தால் இது நமக்கு நமது தேவனுடைய கிருபையையும் காமவிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்க. இவர் எழுத நினைத்தது பொதுவான ரட்சிப்பை குறித்து, அதை குறித்து எழுத கருத்துள்ளவராய் இருக்கும்போது இந்த யூதாவுக்கு என்ன ஆகுறதுன்னா, அவருடைய மனது வேற விதமாக திருப்பப்படுகிறது, வேறொரு காரியத்துக்கு நேராக திருப்பப்படுகிறது. மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போ இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் அல்லது அந்த உபதேசம், அதற்காக நீங்கள் போராட வேண்டும் என்பதை நான் நினைப்பூட்டுவது பிரியமாய் இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். அப்ப இதுதான் இந்த நிருபத்தினுடைய மைய கருவாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இதனுடைய பின்னணியம் என்ன அப்படின்னா, அந்த நாட்கள்ல சபையில சில கள்ள உபதேசிகள் காணப்பட்டாங்க. கள்ள உபதேசக்காரர்கள் அந்த நாட்களில் இருந்தாங்க. இன்றைக்கு இருப்பது போலவே அன்றைக்கும் இருந்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அதனால நம்ம பாவம் செய்தாலும் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம். இன்னைக்கு கிருபையின் உபதேசம் இருக்குல்ல, அதே உபதேசம் தான். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம வேதம் எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது கலாத்திய நிருபம் எதற்கு எழுதப்பட்டதுன்னா, நியாயப்பிரமாணத்துடைய சடங்காச்சாரங்களை நிறைவேற்றினாதான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட முடியும் என்கிற கள்ள உபதேசத்தை அந்த சபையில கொண்டு வந்துட்டாங்க. அதை பவுல் கண்டித்து எழுதுகிறார். அது ஒரு பக்கம். இங்க பாத்தீங்கன்னா இந்த நிருபத்துல என்னன்னா, கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இனி நம்ம என்ன பாவம் செய்தாலும் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு வராது என்கிறதான ஒரு உபதேசத்தை கொண்டு வந்துட்டாங்க. உடனே அதற்கும் பரிசுத்தவான்கள் சம்மதிக்கல, அதை கண்டிக்கிறார்கள். அப்படி கண்டித்து எழுதப்பட்டு திருச்சபையை எச்சரித்து, நீங்க இந்த மாதிரி ஆட்களோட உடன்படாதீங்க, உடன்பட்டு விடாதீர்கள் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்வதற்காக எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த யூதா நிருபமாக இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே,
நீங்களும் நானும் ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்காக பரிசுத்தவான்களின் அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக நீங்களும் நானும் தைரியமாக போராட வேண்டும் என்று, அந்த விசுவாசத்துக்காக நாம் தைரியமாய் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதி அப்போஸ்தல தூதுகளால் அடியாரை சிறப்படுத்தி, ஆதி அப்போஸ்தல தூதுகளால் அடியாரை சிறப்படுத்தி, ஏதமில்லா ஜெயமளித்தே கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த உபதேசத்துக்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதுகிறார். இந்த மாதிரி கிருபையின் உபதேசத்துக்கெல்லாம் நம்ம இணங்கக்கூடாது என்பதை எழுதுகிறார். இன்றைக்கும் இதே செய்தி இன்றைக்கு திருச்சபைக்கு சொல்லப்படுகிறது. திருச்சபையார் தவறான உபதேசங்கள், கிருபையின் உபதேசங்கள், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு என்று சொல்லக்கூடியதான விதத்தில் இருக்கிற உபதேசங்களுக்கெல்லாம் இணங்கி போகக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த உபதேசத்துக்காக தான் தைரியமாய் போராட வேண்டும். அதை நாம் கை கொள்ளும்படியாக அதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அதுதான் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். ஆதி அப்போஸ்தல உபதேசங்கள் அவைகளுக்கு தான் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும், அதைத்தான் கேட்கணும், அதுக்கு தான் செவி கொடுக்கணும், அதைத்தான் கை கொள்ள வேண்டும். இதை நாம் இங்கே படிக்கிறோம். சரி, இந்த நிருபத்தையும் இந்த பகுதிகளையும் நம்ம வழக்கம் போலவே நாம் அந்த 5 திறவுகோலை வைத்து நம்ம திறக்க போகிறோம். டிவைன் நேம் அண்ட் மீனிங், அடுத்தது டிவைன் டிவிஷன்ஸ், அடுத்து டிவைன் பார்ட்ஸ், அடுத்தது டிவைன் மெசாயா, அடுத்து டிவைன் லெசன் என்று சொல்லி இதையும் நம்ம 5 கருத்துக்களுக்குள்ளாக நம்ம படிக்க போகிறோம். இதுவும் ஒரு சின்ன நிருபந்தான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்லுவது போல, கடுகு சின்னதாக இருந்தாலும் அதனுடைய அந்த கார சுவை மாறாமல் இருப்பது போல இதுவும் ஒரு சின்ன நிருபந்தான். ஆனால் இதற்குள்ளாக எத்தனையோ ஆழங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். சரி, நேரடியாக நம்ம திறவுகோளுக்குள்ள போகலாம். இப்போ இந்த புத்தகத்தை நம்ம திறக்கும்படியாக நம்பர் 1 முதல் திறவுகோள் என்ன அப்படின்னா, டிவைன் நேம் அண்ட் மீனிங். இந்த யூதா நிருபத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யூதா என்றாலே துதி என்றுதான் அர்த்தம். ஒரு பக்கத்தில் துதி, இன்னொரு பக்கத்தில் இந்த யூதாவுக்கு ஒரு சிறப்பு பேர் என்ன அப்படின்னா, விசுவாச துரோகிகளுக்கு எதிரான வாழ்போர், எதிரான வாழ். இந்த யூதாவுக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்ன அப்படின்னா, விசுவாச துரோகிகளுக்கு எதிரான வாழ். யூதா எப்படி இருந்திருக்கிறாரு? விசுவாசத்துக்கு துரோகம் உண்டாக்குறவங்களுக்கு எதிரான ஒரு வாளாக இருந்திருக்கிறார். இப்போ நம்ம ஜீவியம் அப்படிதான் இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடக்கூடியதான காலத்தில் இருக்கிறோம். நம்ம இப்போ விசுவாச ஜீவியம் எல்லாம் இன்றைக்கு எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு அது மறக்கப்படுகிற ஒன்றாக மாறி போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில், அதாவது கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும்,
கர்த்தரையே நம்பி முழுக்க முழுக்க அவர் கரத்தையே நம்பி ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான நிலையெல்லாம் போய் இன்னைக்கு எல்லா பணத்துக்கு பின்னாடி மனிதர்களுக்கு பின்னாடியும் நல்லா வெயிட்டா கவனிக்கிறாங்க. அப்படிலாம் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி போய் கொண்டிருக்கிற நிலைமைக்குள்ளாக கிறிஸ்தவம் போய் கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் நீங்களும் நானும் யாரா இருக்க வேண்டும் தெரியுமா? விசுவாச துரோகத்திற்கு எதிராக நிற்கிற வாளாக, அப்படிப்பட்டதான வல்லமைகளை அறுத்தெறிகிற வாளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துல நம்முடைய அருமை ரட்சகர் யெஷுவா சொல்லுகிறார், அவர் வரும்போது அவர் எதை காண்பாரோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார் தெரியுமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போமாக. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. ஆகவே விசுவாச துரோகம் நேரிடுகிறதான ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழுகிற பவுலோடு கூட சேர்ந்து சவால் விடுகிறதான, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். தைரியமா சொல்லணும், தீரை வழியாய் தம் சரீரத்தினால் திறந்தாய் தூய வழி. தீரை வழியாய் தம் சரீரத்தினால் திறந்தாய் தூய வழி. ஆண்டவர் யெஷுவாவை, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு விரோதமாய் வருகிற எந்த வல்லமையையும் அறுத்தெறிகிற வாளாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் அதனுடைய தெய்வீக பெயரும் அர்த்தமாக இருக்கிறது. சரி, அப்ப துதிக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நமக்குள்ள விசுவாசம் பெருக பெருக, அந்த யூதா அப்படிங்கிற வார்த்தைக்கு பொதுவாக துதி என்ற அர்த்தம் அல்லவா? நமக்குள்ள விசுவாசம் பெருக 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 நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுவோம். ஆகவே நாம் கர்த்தரை நன்றாக துதிக்கணும். விசுவாச துரோகத்துக்கு ஒருபோதும் நாம் உடன்படக்கூடாது. இதை நம்ம படிக்கிறோம். சரி, இரண்டாவதாக டிவைன் டிவிஷன்ஸ். இந்த யூதா நிருபம், இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? தெய்வீக பிரிவுகள், டிவைன் டிவிஷன்ஸ் என்பது தெய்வீக பிரிவுகள். இந்த யூதா நிருபம் 4 பிரிவுகளாக இதை பிரிக்க முடியும். 4 பிரிவுகள், ஒரே ஒரு அதிகாரம் தான். 4 பிரிவுகளாக நாம் இதை பிரிக்க முடியும். நம்பர் 1, முதலாவதாக அந்த 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து அதே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் முதல் பிரிவு. அடுத்து இரண்டாவதாக அதே 1ஆம் அதிகாரம் 5லிருந்து அதே 1ஆம் அதிகாரம் 16 வரை 2வது பிரிவு. அடுத்து 3வது அதே 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அதே 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரைக்கும் 3வது பிரிவு. 4வதாக அதே 1ஆம் அதிகாரம் 24ம் 25மான வசனங்கள் 4வது பிரிவாக இருக்கிறது. இந்த யூதா நிருபத்தை நாம் இப்படி 4 பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். திரும்பமாக சொல்கிறேன். நம்பர் 1, 1ஆம் அதிகாரம் 1 முதல் அதே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்பர் 2, அதே 1ஆம் அதிகாரம் 5 முதல் அதே 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் 16. நம்பர் 3, அதே 1ஆம் அதிகாரம் 17லிருந்து அதே 1ஆம் அதிகாரத்துடைய 23வது வசனம். நம்பர் 4, அதே 1ஆம் அதிகாரம் 24ம் 25மான வசனங்கள். இப்படியாக நாம் இதை பிரிக்கலாம். இப்படி 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரி,
இப்போ மூன்றாவது குறிப்புக்குள்ள நம்ம கடந்து போறோம். டிவைன் பார்ட்ஸ், தெய்வீக பகுதிகள். இதனுடைய தெய்வீக பகுதிகள் என்ன? அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்கள் இருக்கிறதே, 1ஆம் அதிகாரம் 1 முதல் அதே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது என்ன அப்படின்னா, வாழ்த்தும் புத்தகம் எழுதப்பட்ட நோக்கமும். எதற்காக நான் இதை எழுதுறேன் அப்படிங்கறத அங்க யூதா அங்க சொல்றார். வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு எதற்காக இதை நான் எழுதுகிறேன் என்பதை அங்க சொல்றார். நான் ரட்சிப்பை குறித்து தான் எழுத நினைச்சேன், ஆனா என்னுடைய மனம் மாறிவிட்டது. நான் இப்படி என்ன செய்கிறேன் என்று சொன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நீங்க போராட வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த நோக்கத்தை அங்கே எழுதுகிறார். அப்போ முதல் பிரிவு என்ன? முதல் பகுதி என்ன? வாழ்த்தும் நோக்கமும். வாழ்த்தும் நோக்கமும். ரெண்டாவது என்ன இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டாவது பகுதி என்ன? அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 5 இருந்து 16 வரைக்கும் இருக்குது. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, பொய் போதகர்களை பற்றிய விளக்கம். பொய் போதகம் எப்படி எப்படியெல்லாம் அவங்க பொய் போதகர்கள் கிரியை செய்யறாங்க, அவங்களுடைய தண்டனை எப்படி இருக்க போகிறது என்பதை காட்டும்படியாக பழைய ஏற்பாட்டில் தோராவிலிருந்து நடைபெற்றதான சம்பவங்களை எல்லாம் இங்கே யூதா அவைகளை எடுத்து எழுதி அப்படியெல்லாம் இவங்களுக்கும் நடக்க போகுது என்று சொல்லி எடுத்து எழுதுகிறார். அது மட்டும் இல்ல, நம்ம வேதத்தில் இல்லாத ஒரு புத்தகத்தை இங்க மேற்கோள் காட்டி இருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? யாராவது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது ஏனோக்கும் இதை பற்றி கூறியிருக்கிறானே என்று இந்த பகுதியில் தான் சொல்லுவார். இவர்களை குறித்து ஏனோக்கும் சொல்லி இருக்கிறானே என்று. அது எதுல இருக்கு அப்படின்னா, ஏனோக்கினுடைய புத்தகத்தில் இருக்கு. ஏனோக்கின் புத்தகம், புக் ஆஃப் ஏனோக். அதெல்லாம் டெட் சீ ஸ்க்ரோல், சவக்கடல் தோல் சுருள் என்று சொல்லப்பட்ட அந்த சவக்கடல் தோல் சுருள்கள்ல இந்த ஏனோக்கின் புத்தகம் இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அவைகள்ல யூதா மேற்கோள் காட்டினதான அந்த மேற்கோள்கள் அங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மோசேயினுடைய சரீரத்தை சாத்தான் கேட்கும்போது, குற்றப்படுத்தி சாத்தான் அந்த சரீரத்தை கேட்கும்போது மிகாவேல் கடிந்து கொள்வாரே, அந்த சம்பவம் எல்லாம் அந்த மாதிரி டெட் சீ ஸ்க்ரோல்ல கண்டெடுக்கப்பட்டதான அந்த விளக்கங்கள் அவைகள் எல்லாம் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் அவங்க படிச்சிருக்காங்க, அதை எழுதி இருக்கிறார்கள். நமக்கு அது இப்போதான் நம்ம கையில கிடைச்சிருக்கு அந்த விவரங்கள் எல்லாம். இப்படி இந்த பொய் போதனை குறித்ததான காரியத்தை சொல்லும் போதுதான் இப்படி ஆண்டோருக்கு விரோதமாக எழும்பினவங்களுக்கு எல்லாம் பழைய ஏற்பாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, குறிப்பாக தோராவில் மோசேயினுடைய ஆகமங்களை வைத்து அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு என்பதை வரிசைப்படுத்தி அங்கு எழுதுகிறார். அதுதான் இவங்களுக்கும் நடக்க போகுது. இந்த பொய் போதகர்கள் இருக்கிறார்களே, பொய்யாக போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இதுதான் நடக்க போகுது என்பதை அங்கு காண்பித்து எழுதுகிறார். திருஷ்டாந்தப்படுத்தி எழுதுகிறதை நம்ம படிக்கிறோம். அடுத்தது மூணாவது பகுதி. மூணாவது பகுதி என்ன அப்படின்னா, மூணாவது பகுதி எங்க இருந்து எங்க வரைக்கும்? அந்த 1ஆம் அதிகாரம் 17 இருந்து அதே 1ஆம் அதிகாரத்துடைய 23வது வசனம் வரைக்கும் இருக்கே. அந்த 3வது பகுதியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரியமானவர்களுக்குரிய எச்சரிக்கை, நீங்க கவனமா இருங்க. பிரியமானவர்களுக்குரிய எச்சரிப்பு, நீங்க கவனமா இருக்கணும். பிரியமானவர்களே, சபையாரே, நீங்க இந்த மாதிரி போதகத்துக்கெல்லாம் போயிடாம நீங்க கவனமா இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். 4வதாக அந்த 24, 25 வசனத்துல வழுவாதபடி காக்கப்படுதலும் தம்முடைய மகிமையான சன்னிதானத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து அங்கு எழுதுகிறத நம்ம படிக்கிறோம். வழுவாதபடி நாம் காக்கப்படுவதை பற்றியும் மகிமையுள்ள சன்னிதானத்தில் சேர்க்கப்படுதல். நம்ம இதை சுருக்கமாக விளங்கிக் கொள்ளும்படியாக காக்கப்படுதல், சேர்க்கப்படுதல் என்பதை குறித்து இந்த பகுதிகளில் நம்ம படிக்கிறோம். இப்படி இந்த யூதா நிருபம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த யூதா நிருபத்தினுடைய தெய்வீக பகுதிகளாக இருக்கிறது. சரி, இப்ப 4வதாக நம்ம படிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, டிவைன் மெசாயா. இந்த நிருபத்தில் தெய்வீக மேசியா நம்முடைய ஆண்டவர் யெஷுவா எப்படி வெளிப்படுகிறார்? அதேதான், அவர் நம்மை காக்கிறவராகவும் நம்மை சேர்க்கிறவராகவும் வெளிப்படுகிறார். வாசிங்க, யூதாவில் 24வது வசனத்தை படிக்கும்போது, அந்த யூதா நிருபத்தில்
24வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வாசியுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடனே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழுவாதபடி காக்கிறவர். வழுவாதபடி காக்கிறவர். அதாவது ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்லுவார். இங்கிலீஷ் வேதாகமங்கள்ல நவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்பொழுதும் வழுவாதபடி உங்களை காக்கவும். இந்த இப்பொழுதும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து அவர் சொல்லுவார், வருகையில நான் போவேனா போமாட்டேனா, என்கிட்ட இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு, இவ்வளவு பலவீனங்கள் இருக்கு என்று நம்ம அதைரியப்படுகிற நேரத்தில் எல்லாம் நம்ம அந்த வசனத்தை பார்க்கணும். இப்பொழுதும் வரும் அழுவாதபடி, இப்படியெல்லாம் குறைபாடுகள் இருந்தும் கூட இப்பொழுதும் அப்படி குறைபாடுகள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அவருடைய வருகை வரும்போது நம்மை வழுவாதபடி காத்து, அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த குறைபாடுகள் நீங்குவதற்கு நம்ம எப்படி நடத்த வேண்டுமோ, எப்படி அதை சரிப்படுத்த வேண்டுமோ அப்படி சரிப்படுத்தி அவர் எதிர்பார்க்கிற அந்த பூர்ணத்தை நம்ம பூர்ண அனுபவத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போய் வழுவாதபடி நம்மை காக்கவும் அவர் வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, துணிகரக்காரங்க துணிகரமாக செயல்பட்டு கொண்டு, கர்த்தரை துணிகரமாக முறுமுறுத்து கொண்டு, ஆண்டவருக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் செஞ்சுக்கிட்டு, தான் செய்கிற பாவத்துக்கெல்லாம் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு, மற்றவங்களை காரணம் காட்டி கொண்டு, அவங்க செய்யலையா இவங்க செய்யலையா நாங்கள் செஞ்சா என்ன என்று சொல்லிக்கொண்டு, அல்லது தான் செய்கிற அந்த தப்புக்கெல்லாம் நியாயம் கற்பித்து கொண்டிருக்கிறவங்களை ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படுவது உறுதி உறுதி உறுதி. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கு, இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க இடத்துல குறைகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்கள்ல குறைபாடுகள் இருக்கு. நிறைய அவங்க உட்கார்ந்து யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதைரியம் வருது. ஐயோ, என்கிட்ட இத்தனை குறைபாடுகள் இருக்கு. ஆனா அவங்களுக்கு கூடவே உள்ள நான் மாறணும், நான் இந்த நிலைமையில நான் இருக்கக்கூடாது. யாராவது அவங்ககிட்ட வந்து உங்ககிட்ட இப்படி ஒரு குறை இருக்கு, உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி ஒரு தப்பு செய்றீங்க, இப்படி நீங்க பேசியிருக்க கூடாது, இப்படி நீங்க செஞ்சிருக்க கூடாது, இப்படி நீங்க புரிந்து கொண்டிருக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரண்டர் என்று சொல்லி, ஆமா நான் பண்ணது தப்பு தான். அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு ஊழியக்கார ஐயா அவரும் நானும் பேசிக்கொண்டிருந்தோம். அவர் பாருங்க, அவர் வந்து தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் வந்து அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார். அதை என்கிட்ட அவர் சொல்றார், நான் இந்த வேர்டை நான் பயன்படுத்திட்டேன், ஆனால் இந்த வேர்டை நான் பயன்படுத்தி இருக்க கூடாது, எனக்கு ஒரே ஆவியில கலக்கமா இருந்துச்சு, அப்புறம் நான் ஆண்டவர்ட்ட நான் மன்னிப்பு கேட்டு என்ன சரிப்படுத்தினேன். இதுதான் கர்த்தருடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறவங்க நம்ம இங்கே தான் கண்டுபிடிக்க முடியும். இவங்களும் குறைவுள்ளவர்கள் தான். ஆனா கூடவே நான் மாறணும், நான் இப்படியே நான் இருக்கக்கூடாது, நான் மாறணும் என்று சொல்லி அதை வாஞ்சிக்கிறவங்க. யாராவது போய் அவங்ககிட்ட போய் உங்கள்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்கு, நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொன்னா உடனே ஆமா நான் பண்ணது தப்பு தான் என்று சொல்லி தன்னை நிரூபிக்க முற்படாமல் உடனடியாக யார் தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா கேரண்டி உண்டு. பிரதர் சிஸ்டர், நிச்சயமா கேரண்டி உண்டுங்க, கர்த்தர் உங்களை என்னையும் வழுவாதபடி காப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம மாறணும்னு நினைக்கிறோம்ல, அந்த பகுதியில் நம்மளை எப்படி மாற்றணுமோ அது அவருக்கு தெரியும். நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும். என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று நம்மளை ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும், அவர் நம்மளை மாற்றிடுவார். நம்ம எங்க நம்ம விழுகிறோமோ அந்த விழுந்த பகுதிகளை சரிப்படுத்திடுவார். அந்த இடத்துல நம்மளை தூக்கி நிறுத்துவார். இனி அந்த பகுதி வராதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் காப்பார். ஒரு விட்டு கொடுக்காத ஒரு நல்ல யெஷுவா அல்லவா நமக்கு இருக்கிறார். நம்ம வழிமாறுகிற போது நம்மளை விட்டுருவாரா? விடமாட்டார். நிச்சயமா நமக்கு நம்பிக்கை இருக்கு. இதுல கண்டுபிடிச்சலாம் வருகையில போறவங்க யாரு, வருகைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க யாருங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.
வருகைக்கு போறதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க நீங்க அவங்ககிட்ட ஏதாவது அவங்களுடைய குறைகளை போய் சொன்னீங்கன்னா அவங்க வேற ஒன்ன சொல்லி தான் குறையே இல்லை, என்கிட்ட தப்பே இல்லை என்று தங்களை நியாயப்படுத்த தான் பார்ப்பாங்க. தப்பே இருக்குன்னு நீங்க 1000 பேரை வச்சு நீங்க சொன்னாலும் சரிதான், கடைசியில் சொல்லிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது தப்பு இல்லை, அவ்வளவுதான். சிஸ்டர் பிரதர் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கா, எனக்கு தெரிஞ்ச தப்பு இல்லை. அவங்க வருகையில போக மாட்டாங்க. அவங்ககிட்ட எல்லாம் போய் மல்லு கட்டக்கூடாது. அவங்கள நீங்க திருத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. திருந்த மாட்டாங்க. இருதயம் கடினப்பட்டுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருடைய வருகையில போகணும்னு வாஞ்சியோடு இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட குறை இருக்காதா? இருக்கும், குறைகள் இருக்கும், நிறைய பலவீனங்கள் இருக்கும், நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும், அவ்வப்போது வரும். ஆனால் கூடவே அவங்களுக்குள்ள நான் மாறணுங்கிற எண்ணம் இருக்கும், ஏக்கம் இருக்கும். அடிக்கடி உட்கார்ந்து யோசிப்பாங்க, என் ஜீவியத்தில் மாற்றம் வரணுமே, இன்னும் மாற்றம் வரலையே, வரணுமே ஆண்டவரே. அந்த உள்ளத்தில் அந்த அழுகை, அந்த ஏக்கம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நான் மாறணும் ஆண்டவரே, நான் மாற்றுங்க, நான் மாறணும் ஆண்டவரே. அந்த ஒரு எண்ணம் மேலோங்கி கொண்டே இருக்கும். சில காலங்களுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கே தெரியாது, கர்த்தர் இப்படியோ அவங்களை நடத்தி அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, ஐயோ அன்னைக்கு இருந்த கோவம் இன்னைக்கு எப்படியோ குறைஞ்சிருச்சு, இந்த ஒரு குறிக்கப்பட்ட வார்த்தையை சொல்ல எனக்கு பயங்கர கோவம் வரும், ஆனா இன்னைக்கு எனக்கு வரலையே. யார் மாத்திருக்கா தெரியுமா? கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இப்படி மாற்றி வழுவாதபடி நம்மை காத்து தம்முடைய மாசற்ற சன்னிதானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பிரதர் அதேரியம் வருதா? சோர்ந்து போகாதீங்க. பயம் வருதா? வருகையில போவோமோ இல்லையோ, நான் போவேனா அப்படின்னு பயம் வருதா? கவலைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர், கவலைப்படாதீங்க. கர்த்தர் அப்படி கைவிட மாட்டார். ஒன்னே ஒன்ன மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்வோம், நீங்களும் நானும். எனக்கு மாறணுங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கா? இன்னும் நான் சரியாகணுங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கா? நீங்க சேஃபா இருக்கீங்க, நீங்க சேஃபா இருக்கீங்க சிஸ்டர் பிரதர், நீங்க சேஃபா தான் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை கைவிட உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நீங்க வருகையில போவீங்கிற நம்பிக்கை உண்டு பிரதர். கர்த்தர் கைவிட மாட்டார் பிரதர், கைவிட மாட்டார். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் நான் சொல்லுகிறேன், அருமையான சகோதர சகோதரிகளே, யாராவது அந்த வார்த்தையை கேட்கிற யாராவது, நான் சரியாதான் இருக்கேன், பண்ற தப்புக்கெல்லாம் நான் ஒரு காரணம் சொல்லி நான் தப்பிச்சுக்குவேன், என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது, அவங்க செய்யலையா இவங்க செய்யலையா, அடா போங்கயா, என்ன பெருசா நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களாம் அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன. சிலருக்கு அந்த உணர்வு கூட போயிடுச்சு. நீங்க ரொம்ப ஆபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம நிதானித்து பார்ப்போம். நம்ம அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. நம்ம மாறணும். கர்த்தர் விட மாட்டார், நிச்சயமா கர்த்தர் நம்மளை விட மாட்டார். ஆகவேதான் நம்ம பாடுகிறோம். நமக்கு ஒரு அருமையான பாட்டுல, உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, 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 உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. நீரத்திடுவே என்னை களங்கமில்லாமல், பொறுத்தெந்தன் குறைகள் யாவையும் அகற்றி, நீரத்திடுவே என்னை களங்கமில்லாமல், பொறுத்தெந்தன் குறைகள் யாவையும் அகற்றி, காப்பீரே என்னை காப்பீரே, சுத்தம் செய்வீரே, முக்தி சேர்ப்பீரே, காப்பீரே என்னை காப்பீரே, சுத்தம் செய்வீரே, முக்தி சேர்ப்பீரே. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, 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 உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. இந்த யூதா நிருபத்துல தெய்வீக மேசியா எப்படி வெளிப்படுகிறார்? நம்மை வழுவாதபடி காக்கிறவர், தம்முடைய மாசற்ற சன்னிதானத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறவர். இந்த வசனம் துணிகரமா இருக்கிறவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது, அவர்களுக்குரியது அல்ல.
மாற வேண்டுமே என்று ஏக்கத்தோடு அதையே ஜெபமாக வைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு தான் அந்த வசனம். அவர்களைத்தான் வழுவாதபடி காத்து தம்முடைய மாசற்ற சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். இந்த கூட்டத்தில், இந்த ஏக்கப்படுகிற கூட்டத்தில், கண்ணீர் வடுகிற கூட்டத்தில், தன்னுடைய சுபாவத்துக்காக கண்ணீர் வடிக்கிற கூட்டத்தில், சுபாவம் மாறணுமே என்று தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற கூட்டத்தில் நீங்கள் நானும் இருப்போம் பிரதர். அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம், அதிலே நம்ம இருப்போம். நம்மளை கர்த்தர் மாற்றுவார். அதேனியம் வருதா, பயம் வருதா, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அது வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. என்னை வழுவாதபடி காத்து தம்முடைய மாசற்ற சன்னிதானத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு நல்ல யெஷுவா, ஒரு நல்ல இயேசு இருக்கிறார். அவர் கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிற வண்ணமா அவர் கையில ஒப்பு கொடுங்க பிரதர், சிஸ்டர், ஒப்பு கொடுங்க. நம்முடைய ஜீவியத்தை அவர் மாற்றுவார். இப்படியாக இந்த யூதா நிருபத்தில் தெய்வீக மேசியா இவ்விதமாக வெளிப்படுகிறார். வழுவாதபடி நம்மை காக்கிறவர், தம்முடைய மாசற்ற சன்னிதானத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். ஐந்தாவதாக தெய்வீக படிப்பினை என்ன அப்படின்னா, தெய்வீக படிப்பினை என்ன சொல்லுகிறது? ஜீவியத்துக்கு பின்னே ஊழியம். ஜீவியத்தோடு சேர்ந்து ஊழியம் வரணும். ஜீவியமும் ஊழியமும், அதான் தெய்வீக படிப்பினை. 20ஆம் வசனத்திலிருந்து அந்த யூதா 20லிருந்து 23 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, வாசிங்க. யூதா நிருபத்தினுடைய 20லிருந்து 23 வரைக்கும் இருக்கிற வசனங்களை படிக்கும் போது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, சில இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா உங்களை கட்டி எழுப்பிக் கொண்டு என்று இருக்கும். அதான் நான் சொன்ன ஜீவியத்தின் பகுதி. என்ன ஜீவியம்? மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் என்ன வந்தாலும் என் ஆண்டவர் தான் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அடுத்து நீங்க என்ன செய்யணும்? சும்மா வெறும் வார்த்தையில மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, அதாவது ஆவியானவர் நடத்துகிறபடி ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. இதெல்லாம் நம்ம ஜீவியத்துக்கு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா தேவ அன்பு இருந்தாதான் இந்த சவால் நிறைந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்காக உண்மையா வாழ முடியும். அதனால தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அந்த முடிவில்லாத வாழ்வை பெறுவதற்கு அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இதெல்லாம் நம்முடைய ஜீவியத்தின் பகுதி. நம்மளை பரிசுத்தவான்கள் அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல நம்மளை கட்டி எழுப்பி ஆவியானவர் நடத்துகிறபடி ஜெபம் பண்ணி தேவ அன்பிலே வேரூன்றி கட்டப்பட்டு தேவ இரக்கத்துக்காக அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவ இரக்கத்துக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். இதை நம்முடைய ஜீவியத்தோடு சம்பந்தப்பட்ட காரியமாக ஆண்டவர் பேசுகிறார். அதுக்கு அப்புறம்தான் என்னது வருது அப்படின்னா, அதோடு இணைஞ்சு ஊழியம் வருது. அடுத்த வசனம் பாருங்க. தொடர்ந்து இப்படி இரக்கத்தை பெற காத்திருங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலருக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. இரக்கம் பாராட்டி சிலரை ஆக்கினியில் இருந்து இழுத்துவிட்டு, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு, அக்கினியல்ல அக்கினியிலிருந்து, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு, அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்துடனே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இது அடுத்த பகுதி. இது ஊழியத்தின் பகுதி. அக்கினிக்குள்ள போயிட்டு இருக்காங்களே, அக்கினி வேதனைக்குள்ள போறாங்களே, அவங்க வாழ்க்கை அப்படி இருக்கே அப்படின்னு நமக்கு பாரம் வருது பாருங்க. அவங்க மத்தியில போய் ஊழியம் செய்யறது, அதை பற்றி இங்க சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஊழியத்தை செய்கிற நாம் முதல்ல நம்மளை சரிப்படுத்துவதில் தீவிரப்படணும். இதை செய்து அதையும் செய்யணும். நம்மளை எப்படி சரிப்படுத்துவதில் தீவிரப்படுறது? அதான் நம்ம முதல்ல படிக்கிறோம். மகா பரிசுத்த விசுவாசத்தை நம்மளை உறுதிப்படுத்திக்கோங்க. பரிசுத்தாவியானவர் நடத்துகிறபடி ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க தேவ அன்பில் வேரூன்றி கட்டப்படுங்க. முடிவில்லாத வாழ்வு, அந்த நித்திய ஜீவன், ஆண்டவர் யெஷுவாவோடு கூட வாழ்கிற அந்த நித்திய ஜீவனுக்காக இரக்கத்தை, அவருடைய இரக்கத்தை பெறும்படியாக காத்திருங்க என்று சொல்லி
இந்த ஒரு அனுபவத்தை பற்றி சொல்லி நம்முடைய ஜீவியத்தோடு சம்பந்தப்பட்ட காரியத்தை சொல்லி அதோடு இணைத்து ஊழியத்தை பற்றி பேசுகிறார். பிரதர் சிஸ்டர், யூதா நிருபத்தில் தெய்வீக படிப்பினை என்ன? உங்களுடைய எண்ணையும் அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல நம்மளை உறுதிப்படுத்திக்கணும். மகா பரிசுத்த விசுவாசம்னா என்ன? கர்த்தனை கொடுத்தாதான் நான் நம்புவேன், அதெல்லாம் கிடையாது. என்ன வந்தாலும் நம்புவேன். நான் நினைச்சது நடந்தாலும் அவரை நம்புவேன், நடக்காம போனாலும் அவரை நம்புவேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். அப்படி அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்க அவரை தான் நம்புவோம். நாங்க நீ நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். அந்த ஒரு தீர்மானம் நமக்கு வரணும். எல்லாம் தீர்மானம் பண்ணுவோமா? என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை, யாரை விட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவாவை. என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை, யாரை விட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வள வந்து கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தால் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அருமையானவர்களே, நம்ம இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை நம்மளை கட்டி எழுப்பும்படியாக நம்மளை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஜீவியத்தின் பகுதியை சரிப்படுத்தும். அதோடு இணைந்து அந்த சரிப்படுத்துற வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும். அதோட இணைந்து ஊழியத்தை செய்யும். ஊழியம் செய்யறன்னு சொல்லி ஜீவியத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. ஆகவே இந்த ஒரு அனுபவத்தை, இந்த ஒரு பகுதியை தெய்வீக படிப்பினையாக யூதா நிருபத்தில் நாம் படிக்கிறோம். இதுதான் யூதா நிருபம். சின்ன நிருபமா இருந்தாலும் பாருங்க எத்தனை ஆழமான கருத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்களா. இதுல தான் கோராகின் கூட்டத்தாரை பத்தி போட்டிருக்கு. இதுல தான் அந்தகார சங்கிலிகளில் கட்டப்பட்டிருந்தவர்களை பத்தி போட்டிருக்கு. சோதோம் குமர அழிவை பத்தி அங்க கொண்டு வர்றாரு. இப்படி எல்லாமே அந்த தோராவில் நடந்ததான, அதாவது தேவனுக்கு விரோதமாக எழும்பினவங்க எப்படியெல்லாம் அவர்கள் ஆக்கினை தீர்ப்பை அடைந்தார்கள் என்பதை சொல்லி, இதே மாதிரி ஆக்கினை தீர்ப்பு தான் இந்த கள்ளப்போதர்களுக்கு வரப்போகிறது. கிருபையின் உபதேசம் எல்லாம் கிருப 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 அப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் வரப்போகுது. அதனால நீங்க அதுக்கு உடன்படாதீங்க என்பதை வலியுறுத்தி பேசுகிறார் யூதா. இதுதான் யூதா நிருபம். அடுத்தபடியாக இந்த யூதாவுக்கு அடுத்த புத்தகம், இது தீர்க்கதரிசன புத்தகம் என்று நம்ம புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்படக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டினுடைய 4 பிரிவுகள்: சுவிசேஷங்கள், சரித்திர புத்தகம், நிருபங்கள், தீர்க்க தரிசனம். அதில் நம்ம நிருபங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ தீர்க்க தரிசன புத்தகம், தீர்க்க தரிசனம் என்கிற பிரிவில் இந்த ஒரு புத்தகம் தான். இதற்கு பேர் தான் வெளிப்படுத்தின விசேஷம். வேதத்தினுடைய பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் என்று சொல்லப்படுகிறதான வேதத்தில் பரிசுத்த வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகமாக 66வது புத்தகமாக இருப்பது இந்த வெளிப்படுத்தின விசேஷம். சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நம்ம கவனிக்கும் போது இதனுடைய கிரேக்க பதம் பார்த்தீங்கன்னா அக்கா. இதனுடைய கிரேக்க பதம் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அப்பாக்கப்ளிஸ். அக்கா இதனுடைய கிரேக்க பதம் பார்த்தீங்கன்னா அப்பாக்கப்ளிசஸ் என்கிறதான கிரேக்க பதம் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அப்படின்னா திரையை நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். திரை நீக்கப்பட்டது என்பதான அர்த்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் நம்ம இப்போ கவனிக்க போகிறோம். அதாவது திரை நீக்கப்பட்ட புத்தகம். இதுக்கு பேரே
திரை மூடிய புத்தகம் அல்ல, திரை நீக்கப்பட்ட புத்தகம். இங்க ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு காரியத்தை எனக்கு இங்க, அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு இங்க ஞாபகம் வருது. என்னன்னா, அவர் ரொம்ப கோர்வையா சொன்னார். அதாவது, சுவிசேஷம் பாவிகளுக்கு, நிருபங்கள் விசுவாசிகளுக்கு, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் ஊழியக்காரர்களுக்குரியது என்று அவர் சொன்னார். திரும்பமாக நான் சொல்றேன், சுவிசேஷம் பாவிகளுக்குரியதாம், நிருபங்கள் விசுவாசிகளுக்குரியதாம், ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தின விசேஷம் புரியுமா. அவர் சொல்றாரு, விசுவாசிகள் தலகீழ நின்னாலும் வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது என்று அவர் சொன்னார். ஆனால் இந்த அப்பாக்கப்லிசஸ் அப்படிங்கிறதான இந்த வார்த்தை, திரை நீக்கப்பட்டது அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையில் பார்த்தால் அவர் சொன்னது முற்றிலும் தவறு. இது வெறும் ஊழியக்காரனுக்கு மட்டுமே புரியக்கூடிய விதத்திலலாம் இது எழுதப்படலை. இது திரை போட்டு மூடப்பட்ட புத்தகம் அல்ல. இதுக்கு பேரே வெளிப்படுத்தின விசேஷம். எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. இத ப்ராப்பரா சொல்லி கொடுத்தா போதும், ஆண்டவரை நேசிக்கிற உண்மை விசுவாசிகளுக்கு இது கண்டிப்பாக புரியும். அதனால இது ஊழியக்காரர்களுக்கு, அது விசுவாசிகளுக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் தான். ஆகவே இன்னைக்கு இப்படியெல்லாம் சொல்லி மக்களை பரவசப்படுத்தி இப்படிலாம் பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு இந்த உலகத்தில். ஆனால் அதெல்லாம் கிடையாது. இது திரை நீக்கப்பட்ட புத்தகம். இது எல்லாருக்கும் புரியும். வேதத்தை நல்லா நேசித்து, வேதத்தை அதிகமாக பைத்தியம் போல வேதத்தை நேசித்து யாரெல்லாம் ஆண்டவரின் பாதத்தில் அமர்கிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டவரை விளக்கி காட்ட வல்லவர். சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை, அதாவது திரை நீக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகத்தை எழுதியவர் யோவான். ஆண்டவர் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் தான் இதை எழுதினார். இவர் இதை எப்பொழுது எழுதினார் என்பதை குறித்து இந்த யோவானுடைய சீடராகிய போலிகாப்ஸ் என்பவருக்கு ஒரு சீடர் இருந்தார். அவருடைய பேர் யுரேனஸ். அன்றைய சபை வரலாற்றில் அன்றைக்கு இருந்த சபையினுடைய தலைவராக இருந்தவர் இவர். இவர் யோவானையும் கண்டிருக்கிறார். யோவானுடைய சீடனாகிய போலிகாப்ஸ் என்பவருக்கும் இவர் சீடராக இருந்திருக்கிறார். இவருடைய குறிப்பேட்டில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ரோம அரசன், ரோமராயன் டொமிஷியன் என்பவருடைய இறுதி பகுதியில் நாடு கடத்தப்பட்டு பத்மு என்கிறதான தீவிலே இருக்கிற காலகட்டத்தில், அந்த தனிமையின் சூழ்நிலையில் பயங்கரமான உபத்திரவத்தின் காலகட்டம். பத்மு தீவு என்று சொல்வது சாதாரண இடம் அல்ல. அதாவது 5 அடிக்கு ஒரு பிணம் என்று சொல்லி பிணங்களால் நிறைந்திருக்கிற ஒரு இடம். அங்க போறவங்க அங்கேயே இருந்து, அங்கேயே சாப்பாடு ஏதோ கிடைச்சா சாப்பிடணும், இல்லைன்னா பட்டினியா கிடந்து அங்கேயே செத்து போயிடணும். அங்க யாரோட எந்த விதமான தொடர்பும் கிடையாது. சாப்பாடுலாம் கிடைக்காது. அங்க எப்பயாவது கப்பல்கள் வரும். கப்பல்கள் வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற பொருள்களை இவங்க ஏற்றுமதி செஞ்சுட்டு இவங்க பாட்டில் இருக்கணும். இவங்களை நினைச்சா யார் வேணாலும் அடிப்பாங்க, உதைப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒழுங்கான சோறு கிடைக்காது. எல்லாம் அப்படியே இருந்து அப்படியே செத்து போயிட வேண்டியது. அடக்கம் பண்ண கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் பத்மு. அந்த பத்மு தீவில் யோவான் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி வைக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில், உபத்திரவத்தினுடைய உச்சக்கட்ட நிலையில இருக்கும்போது, அப்போ சபைகளுக்கும் பயங்கரமான உபத்திரவம். அதாவது இப்போ யோவான் தான் இருக்கார். மீதி பவுல், பேதுரு எல்லாருமே மரித்து போய் விட்டார்கள். அவரோட ஊழியம் செய்தவங்க, அந்த 11 அப்போஸ்தலர்கள் லிஸ்ட்ல உள்ளவங்க யாருமே அங்க இல்லை. எல்லாரும் மரித்து போய் விட்டார்கள். இப்போ இவர் மட்டும்தான் இருக்கார், யோவான் மட்டும்தான் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அடுத்து என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருது. யோவானுக்கும் வருகிறது, ஆசியாவில் சிதறி இருக்கிற ஆங்காங்கே இருக்கிற சபைகளுக்கும். ஏன்னா பயங்கர உபத்திரவம், அவர்களுக்கும் அந்த கேள்வி வருது. ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தா கிறிஸ்தவர்களுக்கு பாரம்பரிய யூதர்கள் விரோதமா இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ரோம அரசாங்கமும் விரோதமா இருக்கு. இந்த நிலையில என்ன ஆகும்? அதுலயும் புறஜாதியார் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க ரொம்ப பயங்கரமா வேதனைப்படுறாங்க. என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இந்த நிலைமையில், இந்த சூழ்நிலையில அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக ஆண்டவர் யோவானுக்கு காண்பித்து எழுத சொன்ன புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்தே இறுதி வெற்றியாக இருக்கிறது. இறுதி வெற்றி.
வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? அடுத்து என்னவா? அடுத்து நடக்க போறது என்ன தெரியுமா? இறுதி வெற்றி. கர்த்தருடைய கடைசி வெற்றிக்கு நேராக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை அந்த கேள்விக்கு பதிலாக ஆண்டவர் சொல்லி அதை விளக்கும்படியாக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். சரி, இதனுடைய திறவுகோல் வசனத்தை சொல்லி இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இந்த புத்தகத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம அழகா புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். அதுதான் இந்த புத்தகத்தை நாம் புரிந்து கொள்வதற்குரிய திறவுகோல் வசனம். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிப்போம். கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிப்பவைகளையும் எழுது. அங்க 3 காரியம் சொல்லியிருக்கு பாருங்க. கண்டவை, இருக்கிறவை, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த புத்தகத்தை 3 காரியம்தான். கண்டவை, இருக்கிறவை, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள். இதை நம்ம இந்த புத்தகத்தில் நாம் படிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் யோவான் என்ன செய்கிறார் அப்படின்னா, இனி சம்பவிக்க போகிற காரியங்களை திரை நீக்கப்பட்டு, அந்த திரை நீக்கி இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாம் உருவகங்களாகவும் எண்களாகவும் இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் யோவானுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். பாருங்க, நிறைய விஷயத்தை இனி சம்பவிக்க போகிற நிறைய காரியங்களை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அதை உருவகங்களாக காண்பிக்கிறார். சில உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. இந்த புத்தகத்தில் அடிக்கடி முத்திரைகள் அப்படிங்கிற வார்த்தை வரும். அது என்ன? உருவகம். அடுத்து கோப கலசங்கள், அதெல்லாம் என்ன? உருவகம். இனி நடக்க போறது என்ன? தேவனுடைய கோபம் பற்றி எறிய போகிறதை உருவகப்படுத்துகிறது. அடுத்தது ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் அவர் 2 கொம்பை வச்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டி மாதிரியா இருப்பாரு. அது என்ன அர்த்தம்? அவருடைய சாந்தம், தாழ்மையை குறிக்கிறது ஆட்டுக்குட்டியானவர். அடுத்தது கல்யாணம், திருமணம், கடவுளுக்கு மனிதனுக்கு உள்ள உறவு. அது அந்த உறவினுடைய ஆழத்தை காண்பிப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அது. இப்படி அநேக உருவகங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த உருவகங்களை அப்படியே லிட்டரலா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தத்தை புரிந்து நம்ம படிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இதுல எண்கள்ல காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கு. சில முக்கியமான எண்கள் இதுல வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, 7 அப்படிங்கிற நம்பர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 அப்படிங்கிற நம்பர் ஏறக்குறைய 54 முறை வந்திருக்கிறது. 54 டைம்ஸ் 7ங்கிற நம்பர். 7 நட்சத்திரம், 7 குத்து விளக்கு, 7 ஆவிகள், இப்படி அந்த 7ங்கிற நம்பர், 7 தூதர்கள், 7 பொன் குத்து விளக்குகள், இப்படி இந்த 7ங்கிற நம்பர், 7 முத்திரைகள், 7 கோப கலசங்கள், 7 எக்காலங்கள், இப்படி இந்த 7ங்கிற நம்பர் ஏறக்குறைய 54 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 4 அப்படிங்கிற நம்பர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 4 ஜீவன்கள். அடுத்தது 24 அப்படிங்கிற நம்பர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 24ங்கிறது என்ன? அந்த 24 மூப்பர்களை பற்றி சொல்லும்போது சொல்றாரு. அடுத்தது 12 வாசல், 12 நட்சத்திரங்கள், அந்த ஸ்திரீ அணிந்திருக்கிற 12 நட்சத்திரங்கள், அதை பற்றி சொல்லி இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 666 அப்படிங்கிற நம்பர் நம்ம பார்க்கலாம். 666 நம்பர். அடுத்தது 1260 நாட்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். 1260 அப்படிங்கிற நம்பர் அங்க வந்திருக்கும். அடுத்து 1,44,000 இந்த மாதிரியான எண்களும் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இவ்விதமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறது. ஸோ இந்த புத்தகத்தை தான் நம்ம கவனிக்க போகிறோம். இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத கவனிக்க போகிறோம். இதே போல நம்ம எல்லா புத்தகத்தையும் படித்தது போலவே இதற்கும் அந்த 5 திறவுகோள்களை வைத்து நாம் இந்த புத்தகத்தை நாம் திறக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1:19 மறந்துடாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம்னு ஞாபகம் வந்தாலே, வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தாலே அந்த 1:19 அப்படி பார்த்துட்டு அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. எல்லாமே நமக்கு ரொம்ப அழகா புரியும். சரி, இப்போ நம்பர் 1, முதலாவது டிவைன் நேம் அண்ட் மீனிங். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியவர் யோவான். யோவான் என்பதற்கு யோகனான் அப்படிங்கிற எபிரேய வார்த்தையை சொல்லுவாங்க. அதான் அவருடைய பேர், யோகனான். யோகனான் அப்படின்னா கிருபை. அப்போ இந்த புத்தகத்துல தேவ கிருபை
திருச்சபையில எப்படி செயல்பட்டு அந்த கிருபை சபையினுடைய லக்குக்குள்ளாக எப்படி அந்த லக்கை அடைய பண்ண போகிறது என்பதை குறித்ததான காரியங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். அதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அந்த 2 அதிகாரங்கள்ல அந்த கிருபை எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை சொல்லி அந்த சபையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் உள்ள காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடியும். கிருபையின் காலம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வந்து நல்லா கவனிங்க, அந்த நாட்களை எழுத்தின்படி 7 சபையையும் காட்டும். அது மட்டும் இல்லாம தீர்க்க தரிசன பார்வையில ஆதி அப்போஸ்தல சபையின் நாட்கள்ல இருந்து இன்றைக்கு நாம் இருக்கிற, அதாவது முதல் சபையா இருக்கிற எபேசு சபை என்பது ஆதி அப்போஸ்தல நாட்களையும் அந்த சபையினுடைய நாட்களையும், கடைசி சபையா இருக்கிற லவோதேக்கியா என்பது இப்ப நம்ம இருக்கிற அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற இந்த 2020 இருக்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கிறதான காரியங்களை இந்த 7 சபைகளின் காலகட்டத்துக்குள்ள விளக்கப்பட்டிருக்கிறது. அங்க நம்ம விளக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். மொத்தத்தில் கிருபையின் காலம் விளக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த யோகனான் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிருபை என்கிற அர்த்தம் இருப்பது போலவே அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக கிருபையின் காலத்தை பற்றியே சொல்லுகிறது. 2-3 அந்த 2 அதிகாரங்கள், 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரமும். அப்போ நாம் இதை நம்ம படித்துக் கொள்கிறோம். சரி, இரண்டாவதாக டிவைன் டிவிஷன்ஸ், தெய்வீக பிரிவுகள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம் என்றால், இந்த புத்தகத்தை நாம் 5 பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தை 5 பிரிவுகளாக நம்ம பிரித்து படித்தால் நம்ம இந்த புத்தகம் நன்றாக அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்பர் 1, முதலாவதாக 1ஆம் அதிகாரம் 1 அதே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை முதல் பிரிவு. இரண்டாவதாக 1ஆம் அதிகாரம் 9 அதே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் 2வது பிரிவு. மூன்றாவதாக 2ஆம் அதிகாரம் 1 3ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் வரைக்கும் 3வது பிரிவு. நான்காவதாக 4ஆம் அதிகாரம் 1 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் 4வது பிரிவு. ஐந்தாவதாக 22ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து அந்த 22ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனம் வரைக்கும் 5வது பிரிவு. இப்படி இதை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் 5 பிரிவுகளாக நம்ம பிரித்து படிக்கலாம். திரும்பமாக சொல்றேன். நம்பர் 1, 1ஆம் அதிகாரம் 1 முதல் அதே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை. நம்பர் 2, 1ஆம் அதிகாரம் 9 முதல் அதே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை. நம்பர் 3, 2ஆம் அதிகாரம் 1 முதல் அதே 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரை. நம்பர் 4, 4ஆம் அதிகாரம் 1 முதல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை. நம்பர் 5, 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து அதே 22ஆம் அதிகாரம் 21வது வசனம் வரை. இப்படி 6 பிரிவுகளாக, இந்த 5 பிரிவுகளாக, 6 அல்ல 5 பிரிவுகளாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பிரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ 3வது கருத்துக்குள்ள வருவோம். தெய்வீக பகுதிகள். டிவைன் பார்ட்ஸ். தெய்வீக பகுதிகள் என்ன? சரி, இப்போ பாருங்க. முதலாவதாக அந்த முதல் பகுதியாக இருக்கக்கூடியதான அந்த முதல் பகுதி இருக்கிறது. அந்த முதல் பகுதியாக இருக்கக்கூடிய 1ஆம் அதிகாரம் 1 அதே இந்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த முன்னுரை, ஆண்டவரிடத்திலிருந்து எப்படி அந்த புத்தகம் அந்த அந்த செய்தி வருகிறது, யோவான் யார், அப்போ அவர் எங்கே இருந்தார், அதை பற்றியெல்லாம் யோவான் அங்கே எழுதுகிறார். அதை நம்ம படிக்கிறோம். அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 9 அதே அந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம் வரைக்கும் இருக்கே, அந்த பகுதியில் என்ன இருக்கு? அந்த 1ஆம் அதிகாரம் 9 முதல் அதே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் என்ன இருக்குன்னா, நீ கண்டவைகள் இருக்கிறது. அங்க என்னத்தை காண்கிறார் யோவான்? யாரை காண்கிறார்? மகிமையின் கிறிஸ்துவை காண்கிறார். இந்த மகிமையின் கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் மார்பிலே சாயும் போது கண்டாரே, மனிதனாக இருக்கும்போது கண்டாரே, அந்த மாதிரி இல்ல. இப்ப அவருடைய தோற்றம் வித்தியாசமா இருக்கு. இப்ப அவரால் அவருடைய மார்பில சாய முடியல. அவருடைய பாதத்தில் செத்தவனை போல விழுந்து கிடக்கிறார்.
அவருடைய ரூபம் மகிமையின் ரூபமாக அங்கே காட்சி அளிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 1ஆம் அதிகாரம் 9 இருந்து அந்த 1ஆம் அதிகாரத்தோட 20ஆம் வசனம் வரைக்கும் யோவான் காண்கிறது என்ன? இனி நீ கண்டவை என்னத்தை காண்கிறார்? மகிமையின் கிறிஸ்துவை காண்கிறார். மார்பருகே பொற்கச்சை கட்டினவராக, கைகளிலே கையில பட்டயம் பிடித்தவராக, நிலையங்கி தரித்தவராக, வாயிலும் பட்டயம் புறப்படுகிறது, அக்னி ஜுவாலை போன்ற அந்த பட்டயம் புறப்படுகிறது. இப்படியாக உலைக்களத்தில் காய்ந்த உலைக்களம் போன்ற வெண்கல பாதம் அங்கே தெரிகிறது. இப்படி பயங்கரமான ரூபத்தோடு நான் அல்பாவும் நான் ஆலெஃபும் டவ்வுமாக இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுகிற மகிமையின் கிறிஸ்துவை இங்கே காண்கிறார். இது 2வது பகுதி. 3வது பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, 3வது பகுதியில் அந்த 2ஆம் அதிகாரம் 1 இருந்து 3ஆம் அதிகாரத்தோட 22வது வசனம் வரைக்கும் இருக்கு. அந்த 3வது பகுதியில் என்ன இருக்குன்னா, இருக்கிறவைகள். அந்த 3வது பகுதியில் இருக்கிற காரியம் என்ன? இருக்கிறவைகள் அங்கே இருக்கிறது. இருக்கிறவைகள் கண்டவை மாத்திரமல்ல, இருக்கிறவைகள். அந்த நாட்களில் சபையினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு என்பதை குறித்துதான் அந்த 3வது பகுதி, இருக்கிறவைகள். இங்கே தான் இந்த இருக்கிறவைகள் அப்படிங்கிற பகுதியில் தான் சின்ன அந்த ஆசியாவில் இருக்கிறதான அந்த 7 சபைகள், எபேசுலிருந்து லவோதிக்கேயா வரைக்கும் இருக்கிற அந்த சபைகளுடைய நிலவரத்தை குறித்து அங்கே பேசுகிறத படிக்கிறோம். நல்லா கவனிங்க. புறஜாதிகளாகிய நமக்குரிய செய்திகள் எல்லாமே இங்கே தான் இருக்கு. இந்த புத்தகத்தில் தான் அந்த செய்திகள் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த புத்தகத்தை பற்றிய செய்திகள் எல்லாம் இங்கே தான் இருக்கு. சரி, பார்த்தீங்கன்னா 7 சபைகள். இது அப்ப இருந்த 7 சபைகளுக்கும் பொருந்தும். ஆசியாவில் இருந்ததான 7 சபைகளுக்கும் அது பொருந்தும். அது மட்டும் இல்லாம தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் கிருபையின் காலமாக இருக்கிற இந்த சபையினுடைய 7 காலங்களுக்கும் இது பொருந்தும். அப்போ ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் எழுதி கொண்டு வருகிறார். அதில் இருக்கிற செய்திகள் எல்லாம் புறஜாதிகளாகிய நமக்குரியது. அதனால இதை ஏனோ தானோன்னு படிக்கக்கூடாது. இதை நல்லா விவரமாக படிக்கணும். பட் இப்போ நம்ம இதை விவரமாக படிக்க போகிறது இல்லை. நம்ம வேற ஒரு கத்தரிசிதமானா நம்ம வேற ஒரு ஸ்டடியில் நம்ம அதை படிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ நான் கொடுக்குறேன். இந்த ஒவ்வொரு சபையில் இருக்கிற செய்திகளை நம்ம எப்படி நம்ம அதை விளங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு சபையினுடைய செய்தி நம்ம ரொம்ப ஈஸியாக விளங்கிக்க முடியும். இந்த 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்திகளை நம்ம 5 அதில் நம்ம அதை சொல்ல முடியும். ஒவ்வொரு சபையையும் இந்த புரிந்து கொள்ளுதலை நீங்கள் படிச்சீங்கன்னா நம்ம அழகா அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை எனக்கு வேத பாடத்தில் அருமையான பிரதர் அகஸ்டின் பாடனையா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான காரியத்தை தான் நான் சொல்கிறேன். எனக்கா தெரிஞ்சதில்லை. நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் அடிக்கடி வெளிப்படுத்தின விசேஷம் அந்த ஸ்டடி கேட்கறதுக்காக, அந்த வேத பாடத்தை கேட்பதற்காக தாம்பரத்துக்கு போவோம். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் கூட இருக்கலாம். 8 வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் இங்கேருந்து தாம்பரத்துக்கு வாரம் வியாழக்கிழமையில் போவோம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த ஸ்டடீஸ், அந்த பாடங்களுக்காக. அப்போ அந்த ஐயா சொல்லிக் கொடுத்தது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5 இந்த 5 பாவை வைத்து நான் ஒவ்வொரு சபையினுடைய செய்தியையும் விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு சபையினுடைய செய்தியும் இந்த 5 பாவுக்குள்ள தான் இருக்கு. சரி, அது சொல்றேன் பாருங்க. 1 பரமன். இப்போ உதாரணத்துக்கு அங்க பாத்தீங்கன்னா, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவராய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு அவரை பத்தி முதல்ல சொல்லுது. பாத்தீங்களா, அதான் பரமன். பரமன் அப்படின்னா தேவனை குறிக்கிற வார்த்தை. நம்ம நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை குறிக்கிற வார்த்தை பரமன். அப்போ எல்லா சபைகளையும் முதல் காரியமா இருக்கிறது என்ன அப்படின்னா பரமன். 2வதாக பட்டணம். இப்ப அங்க ஒரு பேர் இருக்குல்ல, எபேசு சபை. அப்ப அந்த எபேசு பட்டணத்தை பத்தி நமக்கு தெரியணும். சிமர்னா, அப்ப அந்த சிமர்னா பட்டணத்தை பத்தி அதனுடைய பின்னணி நமக்கு தெரிய வேண்டும். பட் அதெல்லாம் இப்ப நான் அதை உங்களுக்கு சொல்ல முடியாது. அது இதை நம்ம தனியா படிக்கும் போது நம்ம இதெல்லாம் படிக்கலாம். ஸோ நம்ம அப்படி படிக்கணும். படிச்சாதான் நம்மளுடைய அந்த கருத்துக்கள் நமக்கு தெரியும். அப்ப 2வது பட்டணம்.
மூன்றாவதாக பாராட்டு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையிலையும் என்ன நல்ல காரியம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அங்க பாராட்டி பேசுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாராட்டுகிறார். நாலாவதாக பரிந்துரை. நீ இப்படி உன்ட நல்ல பகுதியெல்லாம் இருக்கு, ஆனாலும் உங்ககிட்ட இப்படி ஒரு குறை இருக்கு, அதை நீ சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறார். உதாரணமா எபேசு சபை எடுத்துக்கோங்க. எபேசு சபை சொல்றார், உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை அறிஞ்சிருக்கேன், நீ எனக்காக நீ எப்படியெல்லாம் நீ செயல்படுற அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டாரு சொல்ல. ஆனாலும் பரிந்துரை செய்கிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். அப்ப பரிந்துரை. அடுத்த ஐந்தாவதாக பலன். பலன் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அங்க போட்டிருக்கு பாருங்க. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தினுடைய கனியை கொடுப்பேன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்னுடைய புதிய நாமத்தை நான் வெளிப்படுத்துவேன், மறைவான மன்னாவை கொடுப்பேன் அப்படின்னு நம்ம படிக்கிறோமே. அது என்ன அப்படின்னா பலன். இப்படிதான் இந்த 7 சபைகளுக்கும் உரிய செய்தியை நம்ம இப்படி அழகா நம்ம அதை பிரித்து நம்ம அதை படிக்கும்போது நம்ம அழகா நம்ம அதை விளங்கி கொள்ள முடியும். அங்க சொல்லப்பட்ட செய்தியை நம்ம அழகாக நம்ம அதை புரிந்து கொண்டு நாம் அதை அபியாசப்படுத்த முடியும். பாருங்க, 5 பா. 1 பரமன், 2வதாக பட்டணம், 3வதாக பாராட்டு, 4வதாக பரிந்துரை, 5வதாக பலன். பலன். இப்படி 5 விதத்தில் நம்ம அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அந்த 3வது பகுதியில் இருக்கிற செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. 3வது பகுதியினுடைய செய்தியில இதை தான் அங்கே யோவான் வலியுறுத்தி சொல்கிறார். 7 சபையினுடைய செய்திகள். இது புறஜாதிகளாகிய நமக்கு இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து 4வது பகுதி. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. அது என்ன? அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இனி சம்பவிக்க போகிறவைகள். அங்கதான் என்ன செய்யறாரு? இதற்கு பின்பு, அந்த 1:19 இதற்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளை அங்கே நாம் பார்க்க முடியும். இதற்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள் அங்கே இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த இதற்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள் இருக்கு பார்த்தீங்களா? 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 22ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. அதுல அதை நம்ம எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னா, இதற்கு பின்பு சம்பவிக்க போகிற காரியங்களை 1 உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்தை பத்தி தான் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 19ஆம் அதிகாரத்துடைய 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. உபத்திரவ காலம், அதாவது ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்க போகிறதான, இந்த பூமியில நடக்க போகிற 7 வருட உபத்திரவ காலத்தை குறித்ததான விஷயங்கள் எல்லாம் இந்த 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 19ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. புரிகிறதா? பதில் தானே வருது. 7 முத்திரைகள், 7 கலசங்கள், 7 எக்காலங்கள். அப்பதான் நட்சத்திரங்கள்லாம் மடன் அப்படி கீழே விழப்போகுது. எல்லாம் அங்க இருக்கு, பஞ்சம் வரப்போகுது, எல்லாம் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் அங்கதான். அந்த காலகட்டத்தில் தான் மலைகளே எங்கள் மேல விழுந்துருங்க அப்படின்னா ஜனங்க புலம்புவாங்க. ஆனா மழை விழாது, எல்லாம் அணு அணுவா தான் சாகணும். அந்த மாதிரி நிலைமைக்குள்ளாக போகக்கூடிய ஒரு சூழல் அங்க உண்டாகும். அதுக்கெல்லாம் ரிகால்சல் தான் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோமே இந்த காலகட்டம். அதனால இந்த காலகட்டத்தில் கண்ட வேலையெல்லாம் செய்யறத விட்டுட்டு நல்ல தேவ சமூகத்தில் காத்திருக்க பிரயாசப்படுவோம். நம்மால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்களையும் ஆயத்தப்படுத்துவோம். அடுத்தது நம்மால முடிஞ்ச அளவுக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற திராணியின்படி, திராணிக்கேற்ற பிரகாரமா மற்றவங்களுக்கு நன்மை செய்வோம். அதற்கு இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். அதை விட்டுட்டு வேற கண்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்துவோம். கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார், இதை பயன்படுத்திக் கொள்வோம். அருமையானவர்களே, வருகை ரொம்ப சீக்கிரங்க. ஆணுடைய வருகை ரொம்ப சீக்கிரம். அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இனி நடக்க போகிற காரியம் என்ன நமக்கு தெரியாது. ஆகவே நாம் இங்கே இதை படிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஏறக்குறைய 16 சம்பவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு.
ஏறக்குறைய 16 சம்பவங்கள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 16 சம்பவம் இருக்கு இந்த 4ஆம் அதிகாரம் 1லிருந்து அந்த பகுதி இருக்கே, அதில் 16 சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். அதை இப்போ சொல்வதற்கு நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. 16 சம்பவங்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக 1000 வருட அரசாட்சி இருக்கிறதே, அதை பற்றி படிக்கலாம். அடுத்தது 1000 வருட அரசாட்சியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே ஆண்டவராகிய இயேசுவா ராஜாதி ராஜாவாக வருவார். வந்து இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்க போகிறார். இதை பற்றி தான் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வரைக்கும் இருக்கு. 1000 வருட அரசாட்சியின் காலம். அடுத்தது 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் இருக்குதே, அந்த பகுதியில் என்ன இருக்குன்னு சொன்னா நித்திய காலம். அதில் தான் புதிய எருசலேமை குறித்து, அந்த புதிய எருசலேம் பட்டணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் அங்கே சொல்லியிருக்கு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த புதிய எருசலேமை பற்றி சொல்லியிருக்கு, புதிய வானம் புதிய பூமியை பற்றி சொல்லியிருக்கு, சமுத்திரம் இல்லை என்பதை பற்றிலாம் நம்ம படிக்கிறோம். நல்லா கவனிங்க. அதாவது பரலோகம் பரலோகம் நித்தியம் நித்தியம்னு சொல்லும்போது நம்ம எங்கேயோ இந்த பூமியிலிருந்து மேலே போய் அப்படி நம்ம நித்தியத்தில் இருப்போம் அப்படின்னு நமக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டப் இருக்கு, அப்படி நமக்கு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நித்தியம் இந்த பூமியில இல்லை, அது உண்மைதான். இந்த பூமியை அழிச்சிட்டு ஆண்டவர் வேற ஒரு புதிய பூமியை உருவாக்க போகிறார். புதிய வானம் புதிய பூமி உருவாக போகிறது. அந்த புதிய பூமியில தான் புதிய எருசலேம் இறங்கி வரப்போகிறது. மணவாளன் யேசுவா தம்முடைய மணவாட்டி கூட்டத்தோடு இந்த புதிய பூமியில தான், இந்த பூமி இல்லை, இனி ஆண்டவர் உண்டாக்க போகிற அந்த புதிய பூமியில தான் அவர் மகிழ்ந்து கலிகூறப் போகிறார் தம்முடைய மணவாட்டியோடு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிக்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அப்படின்னு படிக்கிறோம். அப்ப பாருங்க, அது இறங்கி வருகிறது, மேல இருந்து இறங்கி வருது. வந்தது பூமியில தான் நித்திய காலமா அதை செட் பண்றாரு. புதிய பூமியில, இந்த பூமியில புதிய பூமியில, அந்த புதிய பூமியில 3S இருக்காது என்று தேவனுடைய பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. 3S இருக்காது அந்த புதிய பூமியில, அந்த நித்தியத்துல. 1 சி, 2வது செட்டன், 3வது செக்ஸ். 3S அன்னைக்கு இருக்காது. சி, சேட்டன், செக்ஸ். கடல் அதாவது சமுத்திரம் இருக்காது, சாத்தான் இருக்க மாட்டான், பாலுணர்வும் அன்றைக்கு இருக்காது, செக்ஸ் இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு நித்திய காலம் அன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசுவோடு மகிழ்ந்து இருக்கிறதான ஒரு அனுபவத்துக்கு நேராக நம்ம இருப்போம். அதான் நித்திய காலம். பாருங்க, அந்த நித்தியத்தை பத்தி சொல்லிக்கிட்டே வரும்போது 21ஆம் அதிகாரத்தில் புதிய எருசலேமை பத்தி சொல்லிக்கிட்டே வரும்போது திடீர்னு 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 திடீர்னு அவர் என்ன பண்றாரு, எதை பத்தி சொல்றாருன்னு பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். திடீர்னு ஏன் இந்த அக்கினி கடலை பத்தி பேசுறாரு? புதிய எருசலேமை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. முன்னாடி பின்னாடி அந்த அதிகாரங்கள் எல்லாம் பாருங்க, புதிய எருசலேமை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு ஏன் அக்கினி கடலை பத்தி பேசணும்? இதை ஒரு படிக்கிற யூதனுக்கு நல்லா தெரியும். என்னன்னா, எருசலேமுக்கு வெளியே, அந்த எருசலேமுக்கு புறம்பே இன்னும் பள்ளத்தாக்குன்னு ஒரு பகுதி இருக்கு. அங்கதான் குப்பைகளை எல்லாம் கொட்டுவாங்க. இந்த சிலுவையில் அறையப்படுகிற மனிதர்கள் இருக்காங்களே, அவங்கலாம் யாருமே ஒழுங்கா சாக மாட்டான். சில பேர் 3 நாள்ல சாவான், சில பேர் 7 நாட்கள்லாம் உயிரோடு இருந்து அணுவா சாகனம் இருக்கான். அவனை அப்படியே தூக்கி உயிர் இருக்கு இல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டானா.
சில நேரங்களில் ஓய்வு நாள் நாளைக்கு வந்துருச்சுன்னா எலும்பை முறிச்சு அப்படியே தூக்கி அப்படியே போட்டு குப்பையோட குப்பையா போட்டு அப்படியே எரிச்சிருவான். அப்படி எரிச்சிருவாங்க, அல்ல அப்படியே கூட விட்டுருவாங்க, என்ன வேணாலும் நடக்கும். அந்த இடத்தை தான் அடையாளப்படுத்தி நரகம், அக்கினி கடல் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் இப்போ வந்து அதை நல்ல ஒரு அந்த எண்ணம் பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்த நல்ல பரதீஸ் மாதிரியே, நல்ல பேரடைஸ் மாதிரியே மாற்றிட்டாங்களே. இப்போ நல்ல மரங்கள் எல்லாம் வச்சு மாற்றிட்டாங்களாம். காலம் சென்ற கணத்துக்குரிய டேவிட் பாசன் என்கிறதான ஒரு அருமையான தேவனுடைய பரிசுத்தவான், தேவனுடைய மனிதர், நல்ல ஒரு வேத பண்டிதர். இப்போ தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தான் அவர் கர்த்தருக்குள் மரித்து போனார். அவர் 1975 அந்த 80 அந்த டைமில் இஸ்ரேலுக்கு போகும்போது ஒரு முறை இந்த இடத்துல அந்த இன்னும் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரா, நான் இப்பொழுது நரகத்தில் இருந்து கொண்டு நரகத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா அந்த இடத்தை தான் காண்பித்து இப்படிதான் நரகம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் யெஷுவா அந்த பகுதியை காண்பித்து தான், நரகங்களோட இடம் கண்டிப்பா இருக்கு, வேற ஒரு இடம் இருக்கு, அதற்கு ஒரு அடையாளமாக இந்த இடத்தை காண்பித்து, இதுக்கு நரகனே பேரு, இந்த இடத்தை காண்பித்து தான் அதை ஆண்டவர் விளக்குகிறார். அதனால அவர் சொன்னாரா. அப்ப பார்த்தா அது நல்ல சூப்பரா பாக்கிட்டாங்க. ஆனா அந்த டைம் எல்லாம் உண்மையிலேயே அங்க புழு, பழைய குப்பைகள், அந்த டெட் பாடிஸ் எல்லாம் கிடக்கும். அதை புழுக்கள் தின்று கொண்டு இருக்குமா. அங்க அக்கினி எரிந்து கொண்டே இருக்கு, குப்பையெல்லாம் எரிக்கிறாங்களே, அக்கினி எரிந்து கொண்டே இருக்குமா. அப்ப இது எங்க இருக்கு? எருசலேமுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, எருசலேமுக்கு ரொம்ப கிட்டையே. எருசலேமுடைய மதில் பகுதி, அந்த சுவர் பகுதியிலிருந்து நம்ம அதை பார்க்கலாம். இதே மாதிரி தான் இனி வரப்போகிற நித்தியத்திலும் புதிய எருசலேமுக்கு ரொம்ப அருகில்தான் அக்கினி கடலும் இருக்க போகிறது. பிரதர் சிஸ்டர், நம்ம மணவாட்டி கூட்டமா நம்ம போயிட்டோன்னு வைங்களேன், இங்க இருந்துட்டு நம்மளும் அதை பார்ப்போம். அதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வரும், நான் மட்டும், எனக்கு யாரோ என்னைக்கோ இயேசுவை பற்றி சொன்னாங்க, பாட்டு மூலமாகவோ எப்படியோ எந்த விதத்திலேயோ என்னை அவர் சந்தித்தார், என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறமா எத்தனையோ பலவீனங்கள்லாம் வந்தப்போ கூட என் ஆண்டவர் யெஷுவா என்னை விடலை, என்னை கிருபையா என்னை நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை எத்தனை பலவீனங்கள் வந்தது, என்னை அவர் கைவிடலை, என்னை கிருபையா என்னை பாதுகாத்துட்டாரு. அப்படி மட்டும் ஒருவேளை அவர் என்னை சந்திக்காம போயிருந்தா, அல்லது அவர் சந்தித்து நான் ஒப்பு கொடுக்காம போயிருந்தா, அல்லது அப்படி நான் ஒப்பு கொடுத்து வந்தும் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் துணிகரமா பாவம் செஞ்சு என் இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தா, நான் அந்த இடத்துக்கு தானே போயிருக்கணும். நான் போயிருக்க வேண்டிய இடம் அதல்லவா. நானும் அங்கேதானே ஐயோ ஐயோ என்று நான் அங்கலாய்த்திருக்க வேண்டும். ஆனா அங்க போகாம என் ஆண்டவர் இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாரே, அவருடைய மணவாட்டி கூட்டமாக மாற்றி இருக்கிறாரே என்பதை நினைக்க 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 உள்ளமெல்லாம் நன்றியால நிரம்பி வடியுமா. அப்படியே நம்ம வாயை திறந்து அப்படியே நம்ம பாட ஆரம்பிப்போம். மாசற்ற மணவாட்டியா என்னை, மாசற்ற மணவாட்டியா என்னை காத்து கொள்ளும்படி கருணை குறையா, காத்து கொள்ளும்படி கருணை குறையா. ஏழை என்னை கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் நன்மை ருசிப்போமே. கோடா
நமக்கு தோன்றும். ஆனா அங்க அக்கினி கடல்ல இருக்கிறாங்களே, அவங்கள ரட்சிக்கப்படாம இருக்கிறவங்க, அவங்க ஐயோ ஆண்டவரை ஏத்துக்காம விட்டுட்டோமேன்னு அவங்க புலம்புவாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு துணிகரமாக கர்த்தர் எவ்வளவோ எச்சரித்தும் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தும் அதையெல்லாம் பயன்படுத்தாம, யார் சொல்லியும் கேட்காம, தேவனுடைய வார்த்தையில் இப்படி போட்டிருக்கு அதையெல்லாம் முக்கியப்படுத்தாம, உலகம்தான் வேணும்னு சொல்லி உலகத்தை அனுபவித்துக் கொண்டு உலக ஆடம்பரங்களில் அப்படியே மூழ்கி போய் எப்ப பார்த்தாலும் புசிப்போம் குடிப்போம், வெந்ததை தின்னுட்டு விரி வந்தா சாவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டு, ஏதோ கடமைக்கு ஏதோ அப்படி வந்தோம், ஏதோ கோயிலுக்கு வந்தோம் போனோம், ஏதோ சும்மா ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சோம், ஏதோ அப்படி இருந்தோம் போனோம், இப்படி எல்லாம் இருந்து கொண்டு எந்த விதத்திலும் பரிசுத்தம், தெய்வீக பாவங்கள், குணங்கள்ல உண்டாகிற மாற்றங்கள், இதை குறித்தெல்லாம் கவலையே படாம, தேவன் கொடுத்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலைப்படாமல் இப்படி இருக்கிறவங்க அந்த அக்கினி கடல்ல இருந்துகிட்டு தங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த விலை மதிக்க முடியாத ஸ்தானத்தை பார்ப்பாங்க. இப்ப அந்த ஸ்தானத்துல அவங்க தள்ளப்பட்டதுனால வேறொருத்தங்க வந்திருக்கிறதையும் பார்ப்பாங்க. அதை பார்க்க 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 அக்கினி கடலுடைய வேதனையை விட அது பயங்கர வேதனையா இருக்குமா? ஆகவேதான் அருமையானவர்களே, இதை காண்பிக்கும்படியாக தான் புதிய எருசலேமை பற்றி சொல்லுகிற அதே நேரத்தில் திடீரென்று நடுவுல இந்த அக்கினி கடலை பற்றி பேசுகிறத நம்ம படிக்கிறோம். ஐயா, அம்மா, பிரதர், சிஸ்டர், நீங்களும் நானும் நம்ம யாரும் அங்க போயிடக்கூடாதுங்க. அங்க நம்மளை போறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கல. நமக்கு எது இருக்கோ இல்லையோ, நம்ம மனவாட்டி கூட்டமாக ஆண்டவர் யெஷுவாவோடு நம்ம போய் சேர்ந்துடணும். அவர் இருக்கிற இடம் தாங்க நமக்கு, அதுதான் நமக்கு நிரந்தரம். அவரை போல நமக்கு ஒரு நேசர் நமக்கு இல்லை. அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடணுங்க. அந்த இன்ப வாழ்க்கையை நம்ம அடைந்து கொள்ள வேண்டும். நேசத்தடல் இயேசுவின் அன்பே போல் வழிதே. நேசத்தடல் இயேசுவின் அன்பே போல் வழிதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீரலால் உள்ளமடைந்திடாதே. இப்படி இனி இதற்கு பின்பு சம்பவிக்க போகிறதான அந்த பகுதிகளில் இதை பற்றியெல்லாம் சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் வரைக்கும் இனி சம்பவிக்க போகிறவள் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? 7 வருஷ உபத்திரவ காலம் இருக்கு, அடுத்து 1000 வருட அரசாட்சியின் காலம் இருக்கிறது, அடுத்தது என்ன இருக்கு? நித்திய காலம். இதை பற்றியெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம படிக்கிறோம். அடுத்தது 4வது பகுதி. 4வது பகுதி என்ன அப்படின்னா, அந்த 22ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து அந்த கடைசி வசனம் வரைக்கும் இருக்குதே, அந்த 5வது, அதாவது அந்த இப்ப நம்ம கவனித்தது 4வது பகுதி. ஸோ 4வது பகுதி தான் இந்த 3 காலங்கள், 3 பகுதிகள் இங்கே இருக்கிறது. ஸோ 5வது பகுதி, 5வது பகுதி என்ன அப்படின்னா, அந்த 5வது பகுதியில் தான் 22ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தில், 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து அதே 22ஆம் அதிகாரத்துடைய 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி என்ன அப்படின்னா முடிவுரை. அங்கதான் அந்த நித்தியம் எப்படியெல்லாம் அந்த நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்டு அதனுடைய காரியங்களை சொல்லி அதனுடைய முடிவுரை அங்கே வருகிறது.
அங்கதான் ஆண்டவர் சொல்றார், நான் ஈசாயின் அடிமரமும் தாவீதின் வேருமாய் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்றார். விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அங்கதான் அந்த முடிவுரை தான், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். அங்கதான் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிற பகுதிகள் எல்லாம் அங்கேதான் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் இதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால தான் இந்த புத்தகத்தை மாத்திரம் கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கிற பகுதிகளை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம், புரிகிறதா, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து அதே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் முன்னுரை. அடுத்தது 1ஆம் அதிகாரம் 9ல இருந்து அதே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் 2வது பகுதி என்ன அப்படின்னா, நீ கண்டவை. என்னத்தை கண்டார்? மகிமையின் கிறிஸ்துவை கண்டார். அடுத்து 3வதாக 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து அதே 3ஆம் அதிகாரம் அந்த பகுதியிலேயே 3ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, இருக்கிறவைகள். அந்த இருக்கிறவைகள் தான் 7 சபைகளை பற்றி நம்ம படிக்கிறோம். இருக்கிறவைகள். அடுத்து 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் இதற்கு பின்பு சம்பவிக்க போகிறவர்கள், அதாவது கர்த்தர் ரகசியமாய் வந்து தம்முடைய திருச்சபையை உங்களையும் என்னையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அதற்கப்புறம் இந்த பூமி நடக்க போறதான 7 ஆண்டு உபத்திரவ காலத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. இனி சம்பவிக்க போகிறவைகள்ல அடுத்து அந்த உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே வரப்போகிற 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லி இருக்கிறது. அதுக்கப்புறமா வரக்கூடிய நித்திய காலம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் நித்தியம், அந்த நித்திய காலத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. 5வதாக அந்த 22ஆம் அதிகாரம் 6ல இருந்து 21வது வசனம் வரை முடிவுரை, அதை நம்ம படிக்கிறோம். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற காரியம். இப்போ நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சு பாருங்க, நமக்கு ஓரளவுக்கு எல்லா காரியங்களும் நமக்கு புரியும். சரி, இப்ப 4வது திறவுகோலுக்குள்ள போகலாம். டிவைன் மெசாயா, தெய்வீக மேசியா அந்த புத்தகத்தில் எப்படி வெளிப்பட்டு இருக்கிறார்? வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க, இந்த புத்தகம் கரெக்டா 22 அதிகாரம் ஏன் இருக்கிறதுன்னு சொன்னா, அவர்தான் என எபிரேயத்தில் 22 எழுத்துக்கள். அவர்தான் ஆலெஃப் டவ். 119ஆம் சங்கீதத்தை நீங்க எடுத்து அந்த 22 எழுத்துக்களையும் பார்க்கலாம். ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் 8 வசனங்கள் இருக்கும். 8 வசனங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களும். அலேஃப், பேத், கிமல், டாலேத், ஹே, வாவ், ஜாயின், ஹெத், டெத், யோத், கஃப், லாமெட், மெம், நுன், சமக், ஆயின், பே, ஜாடே, கோஃப், ரேஷ், ஷின், டவ் என்று 22 எழுத்துக்கள் இருக்கிறது. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷமும் 22 அதிகாரங்களாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதாக வேத பண்டிதர்களும் சொல்லுவார்கள். யூதர் அபிமார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர் அபிமார்களும் சொல்லுகிறார்கள், கரெக்டா 22 அதிகாரங்கள். அதனாலதான் இங்க அவர் எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கார் பாருங்க. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர்தான் ஆலேஃபும் டவ்வுமாக, எபிரேயத்துடைய முதல் எழுத்தா இருக்கிற ஆலேஃப், கடைசி எழுத்தா இருக்கிற டவ், அப்படியாக அவர் வெளிப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை படிப்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1:11 வாசித்தீங்கன்னா படிங்க. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அந்த இடத்துல அல்பாவும் ஒமேகாவும் அவர் சொல்லல. யோவானிடத்தில் அவர் சொல்லும் போது நான் ஆலேஃபும் டவ்வுமாக இருக்கிறேன், நான் தான் துவக்கமும் முடிவுமாக இருக்கிறேன். ஆலேஃப் என்பது முதல் எழுத்து, டவ் என்பது கடைசி எழுத்து. நம்ம சொல்றோம் ஆ முதல் அக்கனா வரை, ஆ முதல் அவனா வரை, A to Z வரைக்கும், ஆல இருந்து அக்கு வரைக்கும் அப்படி நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி நான் தான் உங்கள் வாழ்வினுடைய துவக்கமும் முடிவுமாக இருக்கிறேன். எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்றாரு, நான் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய துவக்கம், நான் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு. அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல முதலாவதாக தெய்வீக மேசியா எப்படி வெளிப்படுகிறார்? துவக்கமும் முடிவுமாக வெளிப்படுகிறார். துவக்கமும் முடிவுமாக. அந்த துவக்கமும் முடிவும் தான் அந்த முழு வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நம்ம அதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆலேஃப் டவ் என்று சொல்லப்படுகிற எத் அப்படிங்கிற வார்த்தை மொழிபெயர்க்கப்படாத வார்த்தை. ஆதியாகமம் 1:1 2 முறை இந்த வார்த்தை வருது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் நம்ம படிக்கிறோமே. அது எபிரேய மொழியில் எப்படி இருக்குன்னா, பெரேஷித் பரா எலோஹிம் எத் ஹா ஷமாயிம் வ எத் ஹா ஆரெட்ஸ். அந்த எத் அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த ஆலேஃப் டவ்.
2 முறை எத் அப்படின்னு வருது, வயத் அப்படின்னு வருகிறது. 4வது வார்த்தை எத், 6வது வார்த்தை வயத். இப்படி வரக்கூடிய இந்த ஆலேஃப் டவ், இந்த எத் மொழிபெயர்க்கப்படல. அந்த துவக்கமும் முடிவுமாய் இருப்பவர் நான் தான் என்று நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா சொல்லுகிறார். ஆதியாகமம் 1:1 ஒவ்வொரு வார்த்தை 7 வார்த்தை இருக்கு எபிரேயத்தில். ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு 1000 ஆண்டாக எடுத்துக்கொண்டால் 4வது வார்த்தையாக ஆலேஃப்டா வந்திருக்கிறது. மனிதன் உண்டாக்கப்பட்டு 4000வது ஆண்டுல தான் ஆண்டவர் யெஷுவா முதல் முறையாக மனிதனாக வந்தார். அடுத்தது 6வது வார்த்தையாக பாயத் இருக்கிறது. அதே மாதிரி 6000 ஆண்டு முடி அந்த 6000 ஆண்டு அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் யெஷுவா திரும்ப 2வது முறை வரப்போகிறார். இது எவ்வளவு துல்லியமாக இருக்கிறது பார்த்தீர்களா? ஆகவேதான் ஆலேஃப் டவ் துவக்கமும் முடிவுமாக இங்கே வெளிப்படுகிறார். ஆலேஃப் என்று சொல்லுவது துவக்கத்தையும், டவ் என்று சொல்லுவது முடிவையும் குறிக்கிறது. இப்படி அவர் வெளிப்படுகிறது நம்ம படிக்கிறோம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா ஆலேஃப் என்றால் காளை மாட்டினுடைய தலை, அதாவது வெட்டப்பட்ட தலை, பலியாக்கப்பட்டவர். டவ் என்றால் லக்கு. நாம் பலியா நமக்காக பலியானவர் மூலமாகத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கடைசியில மணவாட்டி என்கிற சாணத்தை, அந்த லக்கை அடைந்து அவரை நாம் பந்தய பொருளாக நாம் பெறப்போகிறோம். அப்ப ஆலேஃப் டவ்வாக இங்கே வெளிப்படுகிறார். அது மட்டும் இல்ல, அந்த 1ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஆலேஃப் டவ் மாத்திரமல்ல, வாசிங்க அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை படிக்கும்போது வாசியுங்கள். ஆலேஃப் டவ்வா இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் இன்னும் எப்படி வெளிப்படுறாருங்கிறத அங்கே நம்ம பார்க்க முடியும். படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18வது வசனத்தை படிக்கும்போது, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்றார் பாருங்க. நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். அப்ப நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரித்தவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தவர் அப்படியே மரித்து போல பிரதர், அவர் உயிரோடு இருக்கார். இன்னைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு காண்பிக்கிறது. அதனால வருகிற உபத்திரவத்தெல்லாம் கண்டுட்டு சோர்ந்து போயிடாதீங்க. நான் மரித்து போகல, உயிரோடு தான் இருக்கேன், நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். அடுத்தது 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 அவர் எப்படி வெளிப்படுகிறாராம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லக்கூடியதான இடத்துல நம்ம இருக்கணும். இங்க சீக்கிரமாய் வருகிறவராக வெளிப்படுகிறார். அப்ப அவர்தான் துவக்கமும் முடிவும், அவர்தான் மரித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், அவர்தான் சீக்கிரமாய் வருகிறவர். இப்படியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல தெய்வீக மேசியா வெளிப்படுகிறத நம்ம படிக்கிறோம். சரி, கடைசியாக நாம் படித்துக் கொள்கிற விஷயம் என்ன? 5வது தெய்வீக படிப்பினை என்ன? இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை படிக்கும்போது அவரோடு இருக்க போகிற மணவாட்டியினுடைய தன்மைகள் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. 17ஆம் அதிகாரத்தினுடைய 14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இப்போ ஒரு கூட்டம் வந்து யுத்தம் பண்றாங்க, அந்த யுத்தம் பண்றவங்கள அவர் ஜெயிக்கிறார். இப்போ அவர் கூட ஒரு கூட்டம் இருக்காங்க, அவரோட சேர்ந்து இணைந்து ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த கூட்டம் தான் மணவாட்டி கூட்டமாக 19ஆம் அதிகாரத்தில் 7, 8, 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் புதிய எருசலேம் மணவாட்டியாக இந்த கூட்டம் அழைக்கப்படுகிறது. அவங்க தான் அப்படி அழைக்கப்படுகிறார்கள். அவங்க யாரு? அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும். நம்பர் 1 அவங்க யாரு? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். அது மட்டும் இல்ல, அவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் புதிய எருசலேம் மணவாட்டியினுடைய அலங்காரத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிங்க.
19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினான்னு படிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அலங்காரத்தை பற்றி படிக்கிறோம். இந்த ஆயத்தம் அலங்காரம் எல்லாமே இதுதான். இப்ப நம்ம படிச்சோமே 14ஆம் வசனத்துல, அதுதான் ஆயத்தம், அதுதான் அலங்காரம். 2ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. அந்த அலங்காரம் என்ன? தேவன் நமக்கு தந்த பரம அழைப்பு. எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிற பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, பரிசுத்த ஜீவியத்துக்காக நமக்கு தேவன் கொடுத்த பரம அழைப்பு, விண்ணக அழைப்பு. ஆகவேதான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி இருக்கிறது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்ப பரிசுத்தத்துக்கு என்று தேவன் நமக்கு தந்த பரம அழைப்பு. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்? உண்மை. அவரோடு கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில பொய்யோ கபடோ அந்த மாதிரியான எதுவும் காணப்படக்கூடாது. உண்மை காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து தான் 22ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 17வது வசனத்துல ஆவியும் மணவாட்டியும் வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுவாரு. வாசிங்க. ஆவியும் மணவாட்டியும் வா என்றார்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. அப்போ ஆவியும் மணவாட்டியும் வா அப்படிங்கிற சத்தம் யாருக்கு கேட்க போகுது? எல்லாருக்குமா? எல்லாருக்கும் கேட்க போகுதா? இல்ல. இப்படி அழைக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த ஜீவியத்துக்கு என்று அழைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த உண்மை உள்ளவர்களை பார்த்து தான் ஆவியும் மணவாட்டியும் வா என்று கர்த்தர் சொல்ல போகிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த மணவாட்டி கூட்டத்தில் தான் பிரதர் சிஸ்டர் நீங்களும் நானும் இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லுகிற பாடம் இதுதான். நம்ம ஒருபோதும் கைவிடப்பட்டு அந்த உபத்திரவ காலத்துக்கு நேராக நம்ம போய்விடக் கூடாது. நாம் ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாட்டியா இருக்கணுமே ஒழிய அந்தி கிறிஸ்துவுக்கு அல்ல. அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நெகேமியா சொல்வது போல, எங்களிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை என்று சொல்வது போல, அந்த ஒரு சவாலோடு கூட சாத்தானை எதிர்த்து சவால் விட்டு முன்னேறி கடந்து போக வேண்டும். அப்படியான ஒரு நாள் வரும், எக்கால சத்தம் கேட்கும். அன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கூப்பிடுவார், என் மணவாளியே, ஆவியும் மணவாட்டியும் வா என்று கூப்பிடுவார். மணவாளியே வா என்பாரே, நானும் செல்வேன் அந்நேரமே, என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் என் வசனம், என் பிரியமே ரூபவதி மாரநாதா அழைத்திடும் யேசுவா வருகிறார் என்று அவர்
உயர்த்தி மணவாளியே வா என்பாரே. நானும் செல்லுவேன் அந்நேரமே, மணவாளியே வா என்பாரே. நானும் செல்லுவேன் அந்நேரமே. ஒரு காரியத்தை நான் அறிவித்து விட்டு நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த 5 திறவுகோள்களை வைத்து 5D வைத்து இந்த எல்லா காரியத்தையும் நம்ம படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றியா இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வேத பாடங்களை இந்த எல்லா புத்தகமாக நம்ம படிப்பதற்கு எனக்கு சில சோர்ஸ் எனக்கு உதவியாக இருந்தது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறேன். அதை வடிவமைத்ததான தேவ மனிதர்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். குறிப்பாக பழைய ஏற்பாடு ஆய்வு, புதிய ஏற்பாடு ஆய்வு என்ற புத்தகத்தை அருமையான கனத்துக்குரிய பாஸ்டர் ராஜாமணி ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகம் எனக்கு இந்த பாடங்களை நடத்துவதற்கு எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அந்த அருமையான ஐயாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அடுத்து சொல்லோவிய வேதாகமம் என்கிறதான ஒரு வேதாகம புத்தகம், அதுவும் எனக்கு உதவியாக இருந்தது. அதை வடிவமைத்த தேவ மனிதர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இயேசுவின் டைரி என்கிறதான ஒரு புத்தகம், அதுவும் எனக்கு உதவியாக இருந்தது. அதை வடிவமைத்ததான தேவ மனிதர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பைபிள் ப்ராஜெக்ட் என்கிறதான ஒரு வெப்சைட், அதில் நான் நிறைய காரியங்களை நான் படிக்க கர்த்தனுக்கு உதவி செய்தார். ஸோ அதை நிர்வகிக்கிற, அதை நடத்துகிறதான, அதில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை போடுகிறதான தேவ மனிதர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, TWR அப்படிங்கிறதான ஒரு அருமையான நிகழ்ச்சி நம்ம திருநெல்வேலியிலிருந்து வெப்சைட் அந்த யூடியூப்லலாம் போட்டிருக்காங்க, முழு பைபிளையும் போட்டிருக்காங்க. ஸோ அதிலிருந்தும் சில காரியங்களை நான் படித்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஸோ அவங்களுக்காகவும், அந்த தேவ மனிதர்கள் பரிசுத்தவான்கள் யாவருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்படி இந்த மாதிரியான நல்ல விலையேற பெற்ற பொக்கிஷங்களை கர்த்தர் இந்த தேவ மனிதர் மூலமாக தந்திருக்கிறார். இதெல்லாம் எனக்கு சோர்ஸாக இருந்தது. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள், அருமையான பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஐயாமார்கள், அம்மாமார்கள், நீங்களாம் கூட காலங்களை வீணடிக்காம வெறும் நம்ம கையில் இருக்கிற தமிழ் பைபிளை படிச்சுட்டு அதோடு நின்றாம இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்யும்படியாக, ஆராய்ந்து வேதத்தை படிக்கும்படியாக இந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் நீங்க உபயோகப்படுத்தணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கும் நான் இதை சொல்றேன். நான் இதை உங்களுக்கு நான் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா, நீங்களும் அப்படிலாம் நீங்கள் உபயோகப்படுத்தணும். கொஞ்சம் பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, செலவு பண்ணி அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி, சிலர் வாங்கி என்ன பண்ணியிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க. நிறைய இந்த வசனத்தை கேட்குற நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆனால் வாங்கி பீரோவில் பத்திரமா அடுக்கி வச்சுருப்பீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் திறந்து அதெல்லாம் பார்க்கணும். அதில் என்ன இருக்குது, பைபிளை பற்றி என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்க்கணும். நிறையா பேர் புக்கை வாங்குறது தான் வேலை, அதை அடுக்கி வைக்கிறது தான் வேலை, ஆனால் அதை திறந்து படிக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. திறந்து படிங்க. படித்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வசனங்களை நம்ம உடையவர்களாக, ஆரோக்கியமான உபதேசத்தை உடையவர்களாக, கிறிஸ்து இயேசுவில் தேறினவர்களாக, சகல ஞானத்திலும் அறிவிலும் தேறினவர்களாக இருக்கணும். ஏதோ தெரிஞ்சது போதும், ஏதோ நம்ம அப்படி இருந்துட்டோம், கதையை ஓட்டிடுவோம், இப்படியே இருந்துருவோம், எதோ நான் எனக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரோ அப்படியே நான் சும்மா அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுவேன். அப்படி இல்லை, எல்லாத்தையும் தெளிவாக நம்ம காரியத்தை செய்யணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே 2 தீமோத்தேயு புத்தகத்தில் சொல்லும்போது சொன்னேன், பவுலுக்குள்ள அந்த கடைசி நேரம் வரைக்கும் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்கிறது எண்ணம் அது மடிந்து போகவே இல்லை. வேதத்தையும் படிக்கணும். வேதம் தான் பிரதானம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு இருக்கிற சோர்ஸ், ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற சோர்ஸை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஊழியத்தில் இருக்கிற இளம் தலைமுறையாருக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எபிரேயத்தில் வேதத்தை படிக்கும்படியாக எபிரேய மொழியை நல்லா படிங்க. எபிரேய மொழியை கற்றுக்கொள்ளுங்க. எங்கள் எபிரேய கிளாஸ் யார் நடத்துகிறாங்களோ நல்லா ஆரோக்கியமாக நல்ல ஒரு யூத ரபீட்டை படித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு யூத ரபாய், அப்படி அவங்ககிட்ட படித்தவர்களிடத்தில் நீங்கள் படிப்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு சேஃபான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு அது ரொம்ப முக்கியம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வேத பாடங்கள் வருவதற்கு இரவு பகல் பாராமல் ஒத்துழைத்து, எனக்கு படித்து காண்பித்து, பல விதங்களில் ஒத்துழைத்த தேவ பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அடுத்து எங்களோட ரெக்கார்டிங்கில் உதவி செய்கிற சகோதரிமார்கள் இருக்கிறாங்க.
என்னுடைய அருமையான மனைவி சிஸ்டர் க்ளோரி, அவங்க எனக்கு பைபிள் அவங்க தான் பைபிள் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். அடுத்து என்னுடைய சகோதரிமார்கள் எல்லாருக்காகவும், ஏன்னா அவங்கெல்லாம் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு அவர்கள் அதையெல்லாம் விரும்ப மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் ரெட்டிப்பான பலங்களை வைத்திருக்கிறார். அதனால் என்னுடைய சகோதரிமார்கள் அவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் என் கூடவே இருந்து எனக்கு அவங்க தான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாம். அடுத்து இந்த செய்திகளெல்லாம் அப்லோட் பண்ணுற கணத்துக்குரிய டேனியல் பிரதர், எப்சி சிஸ்டர், அவங்களுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவங்க தான் இந்த மெசேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது அவங்க தான். ஸோ அவங்களுக்காகலாம் நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. என் கூட இருக்கிற சகோதரிமார்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய எதிர்காலங்களுக்காக அவங்கெல்லாம் படித்து, என்னை போலவே இருக்கிற சகோதரிமார்கள் அவங்க எல்லாரும் அவங்கெல்லாம் படித்து விட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறாங்க. சிஸ்டர் கிரேஸ் தனம், சிஸ்டர் தேன்மொழி, சிஸ்டர் வசந்தா, சிஸ்டர் ரூபினி, இப்படி எல்லா தேவ பிள்ளைகள்லாம் இருக்கிறார்கள். இவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவங்கள நல்ல விதத்தில் அவங்கள செட்டில் பண்ணும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை. இப்படி எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானா, இப்போ இந்த புத்தகங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதை எங்களுக்கு நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் அப்படி நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால், இந்த இப்போ நம்ம 66 புத்தகத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இல்லை ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்குறவங்க, இது வரைக்கும் கேட்டவங்க, இனி கேட்க போகிறவங்க, உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் கர்த்தருக்குள் நன்றியாக இருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறவும், இன்னும் நிறைய வேதத்தினுடைய காரியங்களை நாங்கள் விளக்கி சொல்வதற்கு கர்த்தர்களுக்கு எங்களை பலப்படுத்தும்படியாகவும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய இரக்கத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறேன். எல்லா கைகளை உயர்த்தி நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசுவா நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசுவா நல்கிய எல்லா நன்மைகளை. அன்பின் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இந்த யூதா நிருபத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஜீவியத்தை சரிப்படுத்தி அதோடு சேர்த்து நாங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றும், நாங்கள் ஆட்டுக்குட்டியானவர்கள் கூட இருக்கும்படியாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆட்டுக்குட்டியானவரை சந்திக்க, அவரை மணந்து கொள்வதற்கு அலங்கரிக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி கூட்டமாக நாங்கள் காணப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தயவுள்ள கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறப்பா. கர்த்தர் கிருபையாய் இருப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. 66 புத்தகத்தில் இருக்கிற அந்த சாரம், களங்கமில்லாத ஞானப்பாடினுடைய சாரம் அப்படியே எங்களுக்குள்ள கடந்து வருவதாக கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதி சீக்கிரமான உரைக்கு ஆயத்தப்படுத்துங்க. அடுத்த நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடி போடுறதுக்கு முன்னாடி வருகை வந்துருச்சுன்னா நாங்கள் எல்லாரும் முகமுகமாயுமை சந்திக்க இரக்கம் பாராட்டுவீராகப்பா. மாரநாதா என்று நாங்கள் ஆண்டவரை அறிக்கை இடுகிறோம். தயவுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பென் எலோகிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன். ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமேன். பொன்பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும். பொன்பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண்ணாசை வேண்டாம்